ஓகே. அப்போ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன டாபிக் பார்த்துருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகே, இந்த நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன நம்பர் சிஸ்டம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்பர் பைனரி. சிஸ்டம் பார்த்துருப்பீங்கன்னா பைனரி பார்த்துருப்பீங்க. பைனரி பார்த்துருப்பீங்க. தென் அதுக்கப்புறமா டெசிமல் டெசிமல் பார்த்துருப்பீங்க. தென் ஹெக்ஸா டெசிமல். ஓகே, ஹெக்ஸா டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நம்பர் சிஸ்டம் பார்த்துருப்பீங்க. சரி, ஃபர்ஸ்ட் என்ன ரீசனுக்காக இந்த நம்பர் சிஸ்டம் பார்த்தோம் அது லாஸ்டா சொல்லியிருப்பாங்க. எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் சிஸ்டம் உள்ள வருது? ஐபி அட்ரஸ் வந்து நான் ஓகே, டெசிமல்ல சூப்பர். இருக்கு. நம்ம ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ், இந்த கன்வர்ஷன் அது எல்லாமே பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் மேஜரா நம்ம இந்த நம்பர் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் விஷயம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் ஒரு வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிங்க? பேஸ் வேல்யூ. ஓகே, அப்போ இந்த நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ பேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நம்பர் சிஸ்டம்குள்ள டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ் தான் என்ன சொல்றாங்க? பேஸ் வேல்யூன்னு சொல்றாங்க. இப்போ பைனரி இருக்கு. பைனரியில என்னென்ன நம்பர்ஸ் யூஸ் பண்றோம்? 0 ஜீரோ 1 0 யூஸ் பண்றீங்க. தென் அதே மாதிரி 1 யூஸ் பண்றோமா? அப்போ இங்க டெசிமல் பக்கம் வாங்க. டெசிமல்ல 0 இருக்கு. தென் அதே மாதிரி 9 10 இருக்கு. 9 ஸோ 10 ஹெக்ஸாடெசிமலை பொறுத்த வரைக்கும் இதுல 0 0 15 டு 9 இருக்கு. தென் அதே 15 மாதிரி மீதி எல்லாருமே ஆல்பபெட்ஸா வச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ எஃப் வரைக்கும் வச்சிருக்காங்க. 15 ஏ டு எஃப் வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம நம்பர் சிஸ்டம்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் நம்ம ஒரு வேல்யூ ஒன்று ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அந்த வேல்யூவோட நேம் தான் வந்து பேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பேஸ் வேல்யூ எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றது அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த பேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு நம்பர் சிஸ்டம்குள்ள டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த நம்பர்ஸோட கவுண்ட் தான் என்னது? பேஸ் வேல்யூ Base. சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ பைனரி இருக்கு. பைனரியோட பேஸ் வேல்யூ என்னது? 2 ஓகேவா? ஏன்னா இதுல 0 யூஸ் பண்றோம், தென் 1 யூஸ் பண்றோம். டோட்டலா வந்து நம்ம 2 நம்பர் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால தான் பைனரியோட பேஸ் வேல்யூ என்னன்னா 2. தென் டெசிமலோடது 10. 10 ஹெக்ஸா டெசிமலோடது 16. 15 ஸோ இந்த மாதிரி தான் நீங்க என்ன 16 பண்ணிருப்பீங்கன்னா பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிங்களா? சரி, பேஸ் வேல்யூ எதுக்காக கண்டுபிடிச்சீங்க? ஆ, இந்த பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்னா பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம். பிளேஸ் வேல்யூ. ஓகே, அந்த பேஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் பிளேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிச்சோம். அப்போ பிளேஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்ச பேஸ் வேல்யூவை ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு எழுதுங்க. எழுதும் போதே நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு மேல பவர் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இப்போ பைனரிக்கு பாருங்களேன். 2 பவர் 0, தென் 2 பவர் 1, தென் 2 பவர் 2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா மேல பவர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவோம். சரிங்களா? இதை நீங்க அப்படியே கேல்குலேட்டர்ல போட்டீங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் ஒன்று வரும். 2 பவர் 0, எனிதிங் பவர் 0, 1. 1 ஓகேவா? அதே மாதிரி 2 பவர் 1, 2. 2 தென் அதே மாதிரி 2 பவர் 2, 4. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூஸ் எல்லாமே கண்டுபிடிப்பீங்க. சேம் இதே மெக்கானிசம் தான் நம்ம டெசிமலுக்கும் சரி, தென் அதே மாதிரி எக்ஸா டெசிமலுக்கும் சேம் இதே பேட்டர்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்டுபிடிச்சோம். சரிங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் சிஸ்டம் எதுக்காக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்றது ஏன்னா பேஸ் வேல்யூக்கு ஃபைன் பண்றதுக்காக. ஓகே, பேஸ் வேல்யூ ஃபைன் பண்றதுக்காக நம்பர் சிஸ்டம் பார்த்தது. ஓகே, இப்போ பேஸ் வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இந்த பேஸ் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் பிளேஸ் வேல்யூ. ஓகே, பேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி தான் நம்ம பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். சரி, இப்போ பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? பைனரி கன்வர்ஷன். கன்வர்ஷன் பண்ணிருப்பீங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர் சிஸ்டம் பார்த்தோம்.
அந்த நம்பர் சிஸ்டம் எதுக்காகனா பேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. பேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அந்த பேஸ் வேல்யூ வச்சு என்ன பண்ண போறோம்னா பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ பிளேஸ் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கன்வர்ஷன் பண்ண போறோம். கன்வர்ஷன். சரி, டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ணீங்களா? அந்த டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்களே, ஒன் ஆக்டேட் இஸ் ஈக்குவல் டு 8 bit. 8 bit. அந்த கண்டிஷன்லாம் மெயின், அதெல்லாம் தாராளமா மக்கப் பண்ணிக்கும். அதெல்லாம் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. ஓகேவா? அப்போ நீங்க டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, 1 ஆக்டேட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு ஆக்டேட் அப்படின்றது என்னன்னா ஒரு பெரிய பாக்ஸ். அந்த பெரிய பாக்ஸோட லிமிட் என்னது? டோட்டலா 850 பாக்ஸ் தான் உள்ள அடக்க முடியும். சரிங்களா? அடக்கியாச்சு. தென் இதுக்குள்ள என்னென்ன வேல்யூஸ் வர போகுதுன்னா பிளேஸ் வேல்யூஸ் வரும். யாரோட பிளேஸ் வேல்யூ? பைனரியோட பிளேஸ் வேல்யூ. 1 2 4 8 8 16 then 32 then 120. 28. ஸோ இந்த மாதிரி இத்தனை வேல்யூஸ்மே இந்த உள்ள நீங்க ஆட் பண்ணுவீங்க இந்த ஆக்டேட் குள்ள. அப்போ அந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது என்ன சொல்லியிருப்போம்னா இட் வில் கோஸ் டு 2 to the power n சொல்லியிருப்பாங்க. ஓகே, அப்போ அங்க என்னன்னா n நம்பர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருப்பாங்க அந்த கன்வர்ஷன், அந்த பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது. பட் ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா n நம்பர் வரைக்கும் அவ்வளவு நம்பர்ஸ்லாம் வைக்க வேணாம், நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க ஒரு 8 பிட்டுக்கு எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதுதான் கண்டிஷன். சரிங்களா? 1 ஆக்டேட் இஸ் ஈக்குவல் டு 8 பிட் அப்படின்றது கண்டிஷன், இது ஃபிக்ஸ்டு. தென் அதுக்கப்புறமா ஹெக்ஸா டு பைனரி கன்வர்ஷன் பண்ணிருப்பீங்க. அப்பவும் ஒரு கண்டிஷன் வந்திருக்கும். அது என்ன கண்டிஷன்? 1 hexax டு 4 பிட். சரிங்களா? சோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே மெயின். ஓகேவா? இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சீசனுக்குள்ள வந்தாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் டேவே என்ன டீச் பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். ஓகேவா? நானா ஸ்டார்டிங்ல 2019ல உள்ள வந்தேன். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஆர்டர் செஷன்ல 2019ல உள்ள வந்தேன். ஓகே, நானா உள்ள வரும்போது பிளைண்டா தான் உள்ள வந்தது. எப்படின்னா நெட்வொர்க் பத்தி எதுவுமே தெரியாது, நம்ம கோடிங்ஸும் தெரியாது. கோடிங்ஸ் தெரியாதுல்ல, கோடிங்ஸ் பிடிக்காது, அது வரவும் வராது. அதனால தான் நம்ம இந்த சைடு வந்தது. ஓகே, நான் ஸ்டார்டிங்ல உள்ள வரும்போது என்ன பண்ணேன்னா பயந்துட்டு தான் வந்தேன். என்னடா நெட்வொர்க்னு சொல்றாங்க, கோடிங்ஸ் எல்லாம் கொடுத்துட போறாங்க அப்படின்ட்டு. ஓகே, ஸ்டார்டிங்ல வந்த உடனே எங்க சார் வந்து போர்டில் எழுதினார் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அப்போ நம்பர் சிஸ்டம் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு காலேஜ்ல எல்லாம் பார்த்துருப்போம் நம்பர் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டே நம்பர் சிஸ்டம் எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. அவ்வளவுதான் சிசினே நினைச்சேன். ஓகேவா? வீட்டுக்கெல்லாம் போய் ரீகால்லாம் பண்ணல. அந்த மாதிரி யாரும் இருக்காதுங்க. ஏன்னா இதுக்கு மேலே தான் சிசினே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வரும். ஓகேவா? அதனால சொல்றேன். அதே மாதிரி நம்ம கிட்ட நீங்க சீசனே படிக்க போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னா எதுவும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்னென்ன நடத்துறோமோ அதை மட்டும் ரீகால் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா மார்னிங் சவுண்ட் அண்ட் பேட்சும் இருக்கு. ஓகே, மார்னிங் சவுண்ட் அண்ட் இருக்கு. இன்கேஸ் நீங்க ஈவினிங் அட்டன் பண்ண முடியலன்னா மார்னிங்கும் போகலாம். ஓகே, மார்னிங்ல என்ன டாபிக் எடுத்தோமோ அதே தான் இப்போ எடுக்க போறோம். சரிங்களா? இல்ல நான் ரெண்டுமே அட்டன் பண்ண போறேன்னா சூப்பரா அட்டன் பண்ணலாம் ரெண்டுமே. சரிங்களா? ஏன்னா ஃப்ரீயா இருக்கீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. மார்னிங் சவுண்ட் அட்டன் பண்ணுங்க. தென் ஈவினிங் சவுண்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா இன்னும் கிளியரா புரியும். சரிங்களா? இல்ல ஒன்னு அட்டன் பண்றதுக்கு நாக்கு தள்ளுதுன்னா ரீகால் பண்ணுங்க. சரிங்களா? ஃபேஸ்லயே தெரியுது. ஓகேவா? அதனால அதெல்லாம் சீக்கிரமா ரீகால் பண்ணிக்கோங்க. தென் இன்னைக்கு நம்ம உள்ள போவோம். சரி, இப்போ நம்ம சிசிஎன்ஏ படிக்க வந்திருக்கோம். சிசிஎன்ஏல நம்ம என்னெல்லாம் படிப்போம்? ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும், என்ன சொல்லி தருவோம்னு வந்திருக்கீங்க? லைக் இட் நெட்வொர்க்கிங். Hello. Routing and switching. ஜஸ்ட் ஆன்லைன் நம்பர்ஸ் அப்படியே மியூட்லயே இருங்க, கொஞ்சம் நாய்ஸ் இருக்கு அதெல்லாம். ஓகே, அப்போ சிசிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன எதை பத்தி படிப்போம்னா நெட்வொர்க்கை பத்தி தான் படிக்க போறோம். நெட்வொர்க்னா என்ன, நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் பண்றது, ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க் ஓரியன்டா தான் உள்ள வரப்போகுது. ஓகே, நெட்வொர்க் பேஸ் பண்ணி ஒரு சில டிவைசஸ்லாம் இருக்கு. அந்த டிவைசஸ் எல்லாமே பார்ப்பீங்க. சரிங்களா? இப்போ ஸ்ட்ரெயிட்டா கண்டென்ட்குள்ள போகும். இப்போ என்னன்னா நெட்வொர்க் பத்தி படிக்க வந்திருக்கோம்ல. ஆஃப்லைன் மெம்பர்ஸ் நம்ம கிட்ட கேட்குறேன், ஆன்லைன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நெட்வொர்க்னா என்னது? ஆஃப்லைன் மெம்பர்ஸ் நெட்வொர்க்னா என்ன? வாட் இஸ் நெட்வொர்க்? கனெக்டிங் டு டிவைசஸ். நெட்வொர்க் நெட்வொர்க்னா என்ன? உங்க மைண்ட்ல ஒரு ஆன்சர் இருக்கும்ல. நானா அதான் திருப்பி சொல்றேனே, என்னையே நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல எப்படி வந்தேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் அப்படின்றது
மொபைல் போன்ல இருக்க ஒரு பட்டன் தான். அதை ஆன் பண்ணா இன்டர்நெட் வரும், ஆஃப் பண்ணா இன்டர்நெட் வராது. அந்த மைண்ட் செட்ல நான் உள்ள வந்தது. ஓகே, அதனால தைரியமா சொல்லுங்க, பாத்துக்கலாம். நெட்வொர்க்னா என்ன? கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன் பண்றேன், யூஸ் பண்ற ஒரு டெக்னாலஜி சம்திங், அவ்வளவுதான். உங்க மைண்ட்ல ஒரு ஆன்சர் இருக்கும்ல, தைரியமா சொல்லுங்க. காசா பணமா பாத்துக்கலாம். என்னாச்சு? நெட்வொர்க்னா என்ன? Connection of two or more computers. So sharing one file from one computer to a different computer. டிஃபரெண்ட் கம்ப்யூட்டர்ஸ், அவ்வளவுதான். வேற சூப்பர். என்ன மாதிரி யாரும் வரலையா? அப்போ ஒருத்தர் ஆன்சர் பண்ணா நினைக்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். சரி, ஓகே. அப்போ நெட்வொர்க் அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, இது எல்லாமே நெட்வொர்க் தான், சரிங்களா? பட் ஆனா இங்க நம்ம கிட்ட நீங்க சிசிஎன்ஏ படிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் சொல்லி தரேன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன படிச்சு புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், சரிங்களா? இப்போ நான் வந்து கிளாஸ் எடுக்க எப்போ ஸ்டார்ட் பண்ணதுன்னா ஒரு 2021-22 அந்த ரேஞ்சில் ஸ்டார்ட் பண்ணது. டில் நவ் இப்போ வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த நெட்வொர்க்கை பத்தி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேனோ அதை தான் உங்களுக்கு சொல்லி தர முடியும், சரிங்களா? அப்போ நெட்வொர்க் எங்களை பொறுத்த வரைக்கும் இது என்னன்னா ஜஸ்ட் சொல்யூஷன். நெட்வொர்க்னா என்னது? ஒரு சொல்யூஷன், ஓகேவா? அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன், சொல்யூஷன் அப்படின்றது எந்த டைம்ல வரும்? அதுக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன இருந்திருக்கணும்? ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கணும். Problem. இப்போ நெட்வொர்க் படிக்க வந்திருக்கீங்க, நான் டைரக்டா இதான் நெட்வொர்க் சொல்லி முடிக்க ரொம்ப நேரம் ஆகாது. பட் ஆனா அவன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால அவ்வளவு ஆர்என்டி பண்ண முடியாது. ஓகே, அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர்ல சொன்னதுதான், எந்த ஒரு விஷயம் புதுசா படிக்க போறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் ஏன் வந்துச்சுன்னு படிங்க, சரிங்களா? அப்ப டைரக்டா நெட்வொர்க் படிக்க வந்திருக்கீங்க, அப்ப டைரக்டா நானும் நெட்வொர்க் பத்தி சொல்லக்கூடாது. அப்போ நெட்வொர்க் ஏன் வந்துச்சுன்னு தெரியணும், சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ப்ராப்ளம்குள்ள போகும், ஓகேவா? ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஜஸ்ட் ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி மாதிரி பார்ப்போம். ஒரு 2 பீஸ் வச்சிருக்கு, ஓகே? ஜஸ்ட் ஒரு 2 பிசி இருக்கு. ஓகே, ஒரு 2 டிவைஸ். இன்னைக்கு டார்கெட்டே இதுதான். அதே மாதிரி சீசனை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னெல்லாம் அந்த 2 டிவைஸ் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியாது. இன்னைக்கு கிளாஸ் நீங்க என்ன டே? வெனஸ்டேவா? இது நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி முடிக்க எப்போ தெரியுமா ஆகும்? ஃப்ரைடே வரைக்கும் இருக்கும், ஓகேவா? இது நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரொசீஜரா பொறுமையா படிச்சுட்டு போகணும், ஓகே? இப்போ சொல்லி முடிக்க கூட ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் இதுக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நெட்வொர்க் ஃபார்ம் பண்ற முடியும். பட் ஆனால் அதை பத்தி படிக்க போறீங்கன்னா இட் வில் டேக் 4 to 5 days, ஓகேவா? ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்கு உள்ள, பொறுமையா நம்ம பார்ப்போம். இப்போதான் நம்ம செகண்ட் டேல இருக்கோம் நெட்வொர்க்ல. சரி, இப்போ பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கோம், சரிங்களா? இப்போ பிசி இருக்கு, 2 பிசி வச்சிருக்கேன். இந்த 2 பிசியுமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் லொகேஷன்ல ஒரே ஒரே ரூம்குள்ள இருக்கு, சரிங்களா? இப்போ இந்த டிவைஸோட நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ, தென் இது வந்து பி டிவைஸ். ஸோ 2 டிவைஸ் இருக்கு, இது ஏ தென் இது பி, ஓகே? இந்த மாதிரி ஒரு 2 டிவைஸ் வச்சிருக்கோம். ஸோ இதுல இந்த ஏ டிவைஸ்ல ஒரு டேட்டா ஒன்று இருக்கு. இந்த ஏ டிவைஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ டிவைஸ்ல ஜஸ்ட் ஒரு டேட்டா வச்சிருக்கோம். ஒரு மூவியோ இல்ல ஒரு ஃபைலோ இல்ல ஒரு சாங்கோ சம்திங், ஒரு டேட்டா ஒன்று இருக்கு. ஏதோ ஒரு டேட்டா. இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஏ டிவைஸ்ல இருந்து இந்த பி டிவைஸ்க்கு மூவ் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட், ஓகேவா? ஒரு டேட்டா வச்சிருக்காங்க, எங்கன்னா ஏ டிவைஸ்ல ஒரு டேட்டா இருக்கு. இந்த ஏ டிவைஸ்ல இருக்க டேட்டாவை நம்ம எங்க மூவ் பண்ண போறோம்னா இந்த பி டிவைஸ்க்கு நம்ம மூவ் பண்ண போறோம், ஓகே? அந்த 2 பிசி எங்க இருக்குன்னா பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு, ஓகே? நெட்வொர்க்னு ஒரு விஷயம் கொண்டு வரவே இல்லை. நெட்வொர்க் இருந்தா ஈஸியா நம்ம ஷேர் பண்ணிட்டு போயிடலாம், சரிங்களா? இந்த இடத்துல நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இல்ல. நீங்களும் நெட்வொர்க் பத்தி பேசாதீங்க, ஏன்னா இப்ப நம்ம ப்ராப்ளம்ல இருக்கும், சரிங்களா? சரி, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க். இந்த ஏ டிவைஸ்ல இருக்க டேட்டாவை எப்படி நீங்க பி டிவைஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஒன்னு எக்ஸ்டர்னல் டிரைவ் வேணும், ஓகே? ஒன்னு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணலாம், இல்ல அந்த டைம்ல பென் டிரைவ் வந்துச்சு அப்படின்னா பென் டிரைவ் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ நான் என்ன எடுக்க போறேன்னா நம்மகிட்ட பென் டிரைவ் ஒன்று இருக்கு, நான் பென் டிரைவ் எடுக்கிறேன், ஓகேவா? பென் டிரைவ் எடுத்துட்டு இந்த பென் டிரைவும் ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸ் தான், ஓகே? அந்த பென் டிரைவ்ல நான் என்ன பண்றேன்னா இந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறேன்,
இந்த பென் டிரைவை நம்மளோட பிசியில் இன்சர்ட் பண்ணிட்டு இந்த டேட்டாவை நான் என்ன பண்றேன்னா காப்பி பண்றேன். காப்பி பண்ணி பென் டிரைவ்ல சேவ் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு அகைன் இந்த பென் டிரைவ் எடுத்துட்டு போயிட்டு பி டிவைஸ்ல இன்சர்ட் பண்ணி இந்த டேட்டாவை நீங்க பிளேஸ் பண்ணாலே போதும், வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? அப்போ நெட்வொர்க் இருந்தாதான் டேட்டாவை ஷேர் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. நெட்வொர்க் இல்லாம ஷேர் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டுமே இது ஒரு பிசி, இது ஒரு பிசி, ரெண்டுமே பக்கத்து பக்கத்துல தான் வச்சிருந்தீங்க. ஸோ ஈஸியா நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நெட்வொர்க்கே இல்லாம நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணிட்டோம். சரிங்களா? இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம் இல்லை. அப்போ ப்ராப்ளம் வர வைக்கணும்னா என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஆடோலயே சொல்லியிருப்பேன். என்னன்னா இப்போ நீங்க நல்லா ரன் ஆயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க ரிக்குவயர்மெண்ட் மாறும் போதுதான் ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று புதுசா கிரியேட் ஆகும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு, பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஈஸியா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பண்ணிட்டீங்க. பட் ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு டிவைஸ் எங்க இருக்குன்னா இந்தியால இருக்கு. ஓகே, ஒரு டிவைஸ் வந்து இந்தியால இருக்கு, இன்னொரு டிவைஸ் வந்து சிங்கப்பூர்ல இருக்கு. சிங்கப்பூரோ ஸ்ரீலங்காவோ சம்திங் எங்கோ ஒரு கண்ட்ரில இருக்கு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரில வச்சிருக்காங்க. ஓகே, போன வாட்டி என்னன்னா அந்த ஸ்டோரியில ரெண்டு பேசுமே பக்கத்து பக்கத்துல தான் இருந்துச்சு. ஈஸியா நீங்க பென் டிரைவ் யூஸ் பண்ணி டேட்டா ஷேர் பண்ணிட்டீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் ஆனா இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு பிசி இந்தியால இருக்கு, இன்னொரு பிசி எங்க இருக்குன்னா சிங்கப்பூர்ல இருக்கு. ஓகே, டோட்டலா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கு. இப்போ எப்படி இந்த டேட்டாவை இங்க ஷேர் பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க பொறுமையா. Over networks. நெட்வொர்க்கே கிடையாது, வித்தவுட் நெட்வொர்க். FTP வழியா சார்? எப்படி FTP சார், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ ஒர்க் ஆகுது? அதுக்கும் நெட்வொர்க் தேவையே. ISP சிம்பிளா யோசிங்க. பண்ண முடியாது. ஏன் பண்ண ஜி முடியும்? ஃபிளைட்ல போலாம் ஜி. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ போன வாட்டி எப்படி ஷேர் பண்ணீங்க? பென் டிரைவ் தானே? ஏன் இப்போ LAN cable. பக்கத்துல தான் வச்சிருக்கேன் பென் டிரைவ். இப்பவும் நீங்க என்ன பண்ணுங்க, பென் டிரைவ் எடுங்க. ஓகே, பென் டிரைவ் எடுத்து சேம் இதே டேட்டாவை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பென் டிரைவ்ல காப்பி பண்ணுங்க. போன வாட்டி பக்கத்துல தான் இருந்துச்சு டிவைஸ், ஈஸியா நீங்க காப்பி பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் தரேன். ஒன்னு, நீங்களே சிங்கப்பூருக்கு போயிட்டு இந்த டேட்டாவை காப்பி பண்ணி வச்சுட்டு வரலாம். இல்லனா அவ்வளவுதான், சிம்பிள். கொரியர் பண்ணலாம், ஒரு இன்டர்நேஷனல் கொரியர் பண்ணலாம். சரிங்களா? அப்போ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருந்தாலும் தாராளமா உங்களால என்ன பண்ண முடியுது, டேட்டாவை ஷேர் பண்ண முடியுது. பட் ஆனா போன வாட்டி பண்ணதுக்கும் இந்த வாட்டி பண்ணதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? Medium of data போன transmission. வாட்டி என்ன ப்ராப்ளம்னா, Internet. போன வாட்டி என்னன்னா இது ரெண்டுமே வந்து சேம் லொகேஷன்ல இருந்துச்சு, நீங்க ஈஸியா காப்பி பண்ணி முடிச்சிட்டீங்க. பட் ஆனா இங்க டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்கு. அப்ப இந்த டைம்ல கண்டிப்பா என்ன வந்திருக்கும்னா டிராபேக் இருக்கு, ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, கண்டிப்பா இந்த இடத்துல டிராபேக். ஓகே, டிராபேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயின் வந்து டைம். ஓகே, நீங்களே சிங்கப்பூர் போனாலும் சரி, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் கொரியர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, கண்டிப்பா டைம் டிலே அதிகமா இருக்கும். சரிங்களா? அது ஒண்ணு. தென் வேற காஸ்ட். Curious, data loss. கண்டிப்பா என்ன ஆகும்னா காஸ்ட், அமௌண்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நீங்களே போற மாதிரி இருந்தா ஃபிளைட்டுக்கு அதிகமாகும், ஒரு இன்டர்நேஷனல் கொரியர் பண்ண போறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. சரிங்களா? அப்போ காஸ்ட் அதிகமா கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சென்ட் பண்ற டேட்டா செக்யூரா போகுமா அப்படின்றது டவுட் தான். செக்யூரிட்டி, அது எப்படி செக்யூரிட்டினா ஒண்ணும் இல்லை. இப்போ நீங்களே பென்ட்ரைவ் எடுத்துட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, கொரியர் போடுறீங்க. ஓகே, அதுல நிறைய பர்சன்ஸ் வருவாங்க. நான் என் கம்பெனியோட ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த டைம்ல என் டேட்டா கரெக்டா யாருமே அதை ஓபன் பண்ணி பார்க்காம டெஸ்டினேஷன் தான் போகுமான்றது கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் டேட்டா. அப்போ இது எல்லாமே தான் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ப்ராப்ளம். ஓகே, அப்போ ரெண்டு பிசி பக்கத்து பக்கத்துல இருந்துச்சு, அப்ப பிரச்சனை இல்லை, ஷேர் பண்ணிட்டீங்க. பட் ஆனா இங்க ரெண்டு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வச்சாங்க, அப்பவும் நம்மளால ஷேர் பண்ண முடிஞ்சது. பட் ஆனா கூடவே என்ன வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு. சரிங்களா? அப்போ இதுதான் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்றதுக்காக தான் இங்க என்ன கொண்டு வராங்கன்னா ஒரு சொல்யூஷன் ஒன்று கொண்டு வராங்க. அந்த சொல்யூஷன் தான் யாரு,
நெட்வொர்க். அந்த சொல்யூஷன் தான் வந்து நெட்வொர்க். ஓகே, அப்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. இப்ப நெட்வொர்க் இருக்கு, டேட்டா சென்ட் பண்ணணும், எப்படி வேணாலும் சென்ட் பண்ணணும். சரிங்களா? நெட்வொர்க் இருந்துச்சு அப்படின்னாலே டேட்டாவை எப்படி வேணாலும் சென்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் அது எல்லாமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக சொன்னது. இப்போ இன்டர்வியூல கேட்டாங்கன்னா அங்க போய் சொல்யூஷன்லாம் சொல்லாதீங்க. ஓகேவா? அவங்களுக்கு அது தேவையே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மக்கப் லைன்ஸ் தேவை. அந்த மக்கப் லைன்ஸை நானே சொல்லி கொடுத்துட்றேன். அது மட்டும் தான் உங்களுக்கு வேணும். ஓகே, இது ஜஸ்ட் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக. சரிங்களா? ஓகே, சரி. இப்போ நெட்வொர்க்லாம் இருக்கு. சரி, நெட்வொர்க் எல்லாமே இருக்கு. நெட்வொர்க்ல ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஏதோ ஒரு நெட்வொர்க் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த 3 பேருமே என்ன பண்றாங்கன்னா கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஏதோ ஒரு நெட்வொர்க் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இவங்க 3 பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கனெக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க 3 பேருக்கும் ஒவ்வொரு நேம் ஒன்று வைப்போம். இவரு ஏ டிவைஸ், தென் இவரு பி டிவைஸ், தென் இவரு சி டிவைஸ். சிம்பிளா யோசிங்க. நம்ம ஆன்சர் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸா யோசிச்சு மாட்டிக்காதீங்க. இப்போ ஏ டிவைஸ்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா பி டிவைஸ் வந்து என் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் ஏ டிவைஸ்ல இருக்கேன், பி டிவைஸ்ல என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதுவும் சேம் லொகேஷன் கிடையாது, வேற ஒரு லொகேஷன்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெட்வொர்க் எல்லாமே இருக்கு. இந்த நெட்வொர்க் அப்படின்ற டெக்னாலஜில 3 பேருமே கனெக்ட் ஆகி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாருமே நெட்வொர்க் அப்படின்ற டெக்னாலஜியில் கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. சரி, இப்போ இங்க என்னன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ் நான் சென்ட் பண்ண போறேன். இந்த ஏ டிவைஸ்ல இருந்து இந்த சி டிவைஸ்க்கு ஜஸ்ட் ஒரே ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ்னா ஹாய். ஜஸ்ட் ஹாய் அப்படின்ற ஒரே மெசேஜ் சென்ட் பண்ண போறேன். எப்படி சென்ட் பண்ணலாம்? நெட்வொர்க்லாம் இருக்கு. இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு ஹாய்ன்ற மெசேஜ், அதுக்கு மெயில்லாம் டைப் பண்ணிட்டு இருப்பீங்களா? சிம்பிளா யோசிங்களா? எஸ்எம்எஸ்லாம் தெரியணும், அப்புறமா வரேன். வேற டே பை டே வாட்ஸ்அப் இருக்குல்ல. ஓகே, இப்போ ஜஸ்ட் என் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ், அவர் ப்ரொஃபஷனலா மெயில் ஐடிலாம் வச்சு மெயிலா பண்ண போறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு ஹாய்ன்ற மெசேஜ் தானே. வாட்ஸ்அப் பண்ணலாம்ல, டெய்லி நம்ம யூஸ் பண்றோம்ல வாட்ஸ்அப், அதுலயே ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் பண்ணாலே போதும். ஏன் நம்ம என் ஃப்ரெண்டு என்ன கேட்க போறோம், ஏன்டா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுன்ட்டு கேட்டா அப்படிப்பட்ட ஃப்ரெண்டே வேண்டாம் நம்ம. ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வாட்ஸ்அப்ல நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் இல்ல, மணியே சென்ட் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல. அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? நீங்க மெசேஜுக்கே யோசிக்கிறீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலாமான்ட்டு. சரி, மெசேஜ் பண்ணிட்டீங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்றாங்க. வாட்ஸ்அப்ல ஏதோ பக்ஸ் இருக்கு. ஓகேவா? வாட்ஸ்அப் என்ன பண்றோம்னா வேர்ல்டு ஃபுல்லா பேன் பண்ணும். அப்போ பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கேயுமே வாட்ஸ்அப் இருக்காது. பிளே ஸ்டோர்லயும் இருக்காது, ஐ ஸ்டோர்லயும் இருக்காது, எதுலையுமே வந்து வாட்ஸ்அப் ரன் ஆக போறது கிடையாது. ஓகேவா? அப்போ வேர்ல்டு ஃபுல்லாவே வாட்ஸ்அப்பை பேன் பண்ணியாச்சு. யாருக்குமே வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாது. இப்போ எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஹாய்ன்ற மெசேஜ் சென்ட் பண்ணுவீங்க? இன்ஸ்டாகிராம். ஃபேஸ்புக் சார். நான் சொல்லியே பேச மாட்டாரு என் ஃப்ரெண்டு. ஓகே, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஓகே, இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஹாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணலாம். பட் ஆனா இன்ஸ்டாகிராம்லயும் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, பேன் பண்ணிட்டாங்க. வேற ஃபேஸ்புக் சார். பேன். வேற ஐபி மெசேஞ்சர் சார். Telegram. டெலகிராம் சூப்பர். ஏன்னா சொல்லிக்கலாம். மெசேஜ் சார், மெசேஜ். இவன் அப்பா ஒரே நிமிஷம் பொறுமையா போலாம். இந்த டெலகிராம் மேல ஆல்ரெடி நிறைய கேஸ் இருக்கு. ஓகேவா? இவெல்லாம் இப்பதான் ரீசெண்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, இதை ஈஸியா பேன் பண்ணிடலாம். பேன் பண்ணியாச்சு. அப்போ ஜிபே யூஸ் பண்ணியும் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். போன்பே இருக்கு, போன்பேவை யூஸ் பண்ணியே மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். இப்ப எதுக்காக இது எல்லாத்தையுமே நான் கேட்டு ஒவ்வொன்றா பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்றேன்னா ஒண்ணும் இல்லை. இப்போ சொல்றீங்களா அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷன். ஓகே, பிளே ஸ்டோர்ல நமக்கு தெரியாத அப்ளிகேஷன் இன்னும் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இப்போ ஒரு அப்ளிகேஷனை ஓவர் கம் பண்ண என்ன வருது, இன்னொரு அப்ளிகேஷன் இருக்கு. இதுல இருக்க எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி வேணாலும் நீங்க ஜஸ்ட் இந்த ஹாய்ன்ற மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்களே அப்ளிகேஷனு எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. எல்லா அப்ளிகேஷனுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, வேர்ல்டு ஃபுல்லா ஒரு 24 ஹவர்ஸ்க்கு
யாருக்குமே வந்து இன்டர்நெட் ஒர்க் ஆகாது, இன்டர்நெட் டோட்டலா டவுன் ஆகுதுன்றாங்க. ஓகேவா? இப்போ இவ்வளவு அப்ளிகேஷன் இருக்குல்ல, எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு ஹாய்ன்ற மெசேஜை என் ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்றது? Intranet. ம் நார்மலா பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். பட் ஆனா அது டவர் இருக்கணும். இன்டர்நெட்டே டோட்டலா டவுன், நெட்வொர்க்கே டவுன் ஆயிடுச்சு. Intranet, sir. மொபைல்ல டவர் சிம்பிள் காட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஷோ ஆகாது, டோட்டலா எல்லாமே டவுன். சரிங்களா? Intranet யூஸ் பண்ணி பண்ணலாம் சார். சேம் லொகேஷன் இல்லப்பா, டிஃப்ரெண்ட் லொகேஷன். போஸ்ட் லெட்டர். ஓகேவா? டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்காங்கல்ல. ஸோ சேம் லொகேஷனா நீங்க சொல்ற மாதிரி பண்ணலாம், டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல இருக்காங்க. சரிங்களா? அப்போ ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து நெட்வொர்க் ஸ்கோப் இல்லைன்னுவாங்க. இப்போ ஏஐலாம் வந்துருச்சு, ஓகேவா, நெட்வொர்க் ஸ்கோப் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நெட்வொர்க் டவுன் ஆயிடுச்சு, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன், கேபிள்லாம் போட்டு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன். கேபிள் வந்து புடிட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏஐ போய் கனெக்ட் பண்ணுமா? பண்ணாது. ஓகே, ஏஐ எல்லாம் போய் கனெக்ட் பண்ண போறது கிடையாது. மேபி இப்போ பேசுறோம் ஏஐ கனெக்ட் பண்ணாதுன்ட்டு, இன்னும் 10 வருஷத்துல ஏஐ கொண்டு வந்து கனெக்ட் பண்ண மாதிரி வச்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த 10 வருஷத்துல நம்ம சமாளிச்சிடலாம். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து நெட்வொர்க்கோட பவர். இப்போ அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஒவ்வொரு அப்ளிகேஷனை ஓவர் கம் பண்ண இன்னொரு அப்ளிகேஷன் புதுசு புதுசா நிறைய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி நிறைய அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் எல்லாமே எங்க ரன் பண்ண போகுதுன்னா நம்ம நெட்வொர்க்ல தான் ரன் பண்ண போகுது. ஓகேவா? அப்போ ஒரு நெட்வொர்க் போகுது அப்படின்னா பேக்கப்புக்கு இன்னொரு நெட்வொர்க் தான் வரும். சரிங்களா? அதனால நெட்வொர்க் இன்ஜினியர் தான் ஸ்கோப் இருக்கு, அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து நெட்வொர்க்கோட பவரே. சரிங்களா? அப்போ தாராளமா தைரியமா நீங்க என்ன பண்ணலாம்னா சிசிஎன் எல்லாமே படிக்கலாம். சரி, இப்போ அந்த மக்கப் லைன்ஸ்குள்ள வரும். இதுவே இன்டர்வியூல இந்த மாதிரி கேக்குறாங்க, வாட் இஸ் நெட்வொர்க் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் சொல்லுங்க போதும். Two or more devices interconnect with each other for sharing some information or communication, something. Okay, sharing some data. சிம்பிளா சொல்லணும்னா ஓகே. ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க். ஓகே, நீங்க சொன்னதுதான் நானும் சொல்றேன், பட் ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய பேசிட்டு சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதுதான் நெட்வொர்க். இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம உள்ள போறோம் கொஞ்சம் கொஞ்சமா. சரி, இப்போ தென் அதே மாதிரி ஆன்லைன் மெம்பர்ஸ் ஏதாச்சும் டவுட்னா அட்மிட் பண்ணுங்க. கொஞ்சம் நாய்ஸா இருக்கு, மியூட் பண்றேன். ஓகே, சரி, இப்போ வாங்க. ஓகே, இதுதான் வந்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சரி, இப்போ போயிட்டு சேம் மேல ஒரு 2 பீஸ் வச்சிருக்கோம்ல, இந்த 2 பீஸைய அகெயின் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு டார்கெட்டே இந்த 2 பீஸ் தான். ஒரு 2 பிசி. ஓகே, இன்னைக்கு கிளாஸோட டார்கெட்டே யாருன்னா இந்த 2 பிசி. 2 பிசியை தான் போட்டு அடிக்க போறோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த 2 பிசி இருக்கு. இந்த 2 பிசிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். சரிங்களா? அப்போ இதுல நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். அதுதான் என்னன்னா மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மொபைல் போனுக்கு நீங்க சார்ஜர்லாம் போடுறீங்கல்ல, சரிங்களா? அதே மாதிரி யாரும் நோட்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் விட்டுருங்க. ஜஸ்ட் கவனிங்க. ஓகே, அந்த நோட் பண்றது நோட்ஸ் எல்லாமே நான் சென்ட் பண்ணிடுவேன், நம்ம கிட்ட பிளே வந்துடும், பொறுமையா நோட் பண்ணா போதும். சரிங்களா? ஜஸ்ட் கவனிங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மொபைல் ஃபோன் சார்ஜர்லாம் போடுறோம்ல, அந்த அடாப்டர் என்ன பண்ணுவோம், பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, அடாப்டருக்கும் நம்மளோட மொபைல் ஃபோனுக்கும் என்ன கனெக்ஷன் வருது? கேபிள் வருது இல்ல, எலக்ட்ரிக்கல் கேபிள் வழியா தான் வந்து அந்த சிக்னல் டிராவல் ஆகுதா? அப்போ மொபைல் போனை பொறுத்த வரைக்கும் அந்த கேபிள் தான் வந்து என்னன்னா மீடியம். சரிங்களா? அந்த மாதிரி இங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா அதுக்கு ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி உள்ள வரப்போகுது இல்ல, அந்த டெக்னாலஜி தான் என்ன சொல்றாங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த 2 டிவைஸ்க்கு நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா டோட்டலா எத்தனை மீடியம்ஸை யூஸ் பண்ணி நம்மளால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும் தெரியும். ஃபர்ஸ்ட் மீடியம்ஸ். ஓகேவா? மீடியம்ஸ், இதுல என்னென்ன மீடியம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளால ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, ரேடியோ ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இது ஒரு மெக்கானிசம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னல்.
எலக்ட்ரிக்கல் சிக்னல். எலக்ட்ரிக்கல் சிக்னலை யூஸ் பண்ணியும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். தென் அதே மாதிரி லைட் சிக்னல். சொல்லுங்க. ஃபைபர் சார், ஃபைபர். ஓகே, நம்பர்ஸ் ஜஸ்ட் அப்படியே மியூட்ல இருங்க. ஏதாச்சும் டவுட்னா அட்மிட் பண்ணா கொஞ்சம் நாய்ஸா இருக்கு. தென் லைட் சிக்னல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மீடியம்ஸ் வச்சிருக்காங்க. ஒன்று நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்க அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலை யூஸ் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். அதுவும் இல்லை அப்படின்னா லைட் சிக்னலை யூஸ் பண்ணி நீங்க ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா 1 by 1 பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் யாருன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இப்போ நீங்க ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுவோமா? எப்படி ஃபார்ம் பண்ண ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி? காத்துலயே. சூப்பர். வயர்லெஸ். Wireless. அவ்வளவுதான், வயர்லெஸ் நெட்வொர்க். காத்துல தான் போகுது அந்த நெட்வொர்க். ஓகே, அப்ப என்னன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நீங்க ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? வயர்லெஸ். வயர்லெஸ் நெட்வொர்க். சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல, எந்த மாதிரி சினாரியோல இந்த வயர்லெஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ எல்லா கம்பெனிஸ்லயுமே நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பா நெட்வொர்க் இருக்க போகுது. ஏன் நம்ம கம்பெனில நெட்வொர்க் இருக்கு. ஆனா மேஜரா எந்த கம்பெனிலையுமே வயர்லெஸை மட்டும் டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஏன்னா வயர்லெஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. நீங்க வயர்லெஸ்ன்னு தனி கோர்ஸே இருக்கு. இப்போ சீசனே படிக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி வயர்லெஸ் அப்படின்றது ஒரு பெரிய கோர்ஸ். அந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அதுல தெரியும் அதுல என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு. அட்வான்டேஜஸும் இருக்கு, அதே டைம்ல டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. இந்த மாதிரி ஷார்ப்பான எஜஸ் எல்லாம் பட்டா கூட அந்த வயர்லெஸ் சிக்னல் டிராப் ஆகும். ஓகே, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்காது. சரிங்களா? ஆமா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல்ல இருக்குல்ல, அதுவும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான். டவர் சிம்பிள் அது கான்ஸ்டன்டா இருக்கா? இருக்காது. நம்ம யூஸ் பண்ணாலும் சரி, யூஸ் பண்ணலனாலும் சரி, கான்ஸ்டன்டாவே இருக்காது. சரிங்களா? அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனாலதான் இங்க இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி, இந்த வயர்லெஸ் சிக்னல் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 மொபைல் போன் இருக்கு. ஓகே, எப்படி யோசிச்சு பாருங்களேன். சிம்பிளா ஒரு 2 மொபைல் போன் இருக்கு. இது எல்லாமே நம்ம பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு 2 மொபைல் போன் வச்சிருக்கோம். ஒன்னு வந்து என்னோட மொபைல், இன்னொன்னு வந்து என் ஃப்ரெண்டோட மொபைல். ஓகே, ஒன்னு என் மொபைல், இன்னொன்னு என் ஃப்ரெண்டோட மொபைல். 2 மொபைல். ஓகே, இப்போ என் மொபைல்ல சம்திங் ஒரு டேட்டா வச்சிருக்க, ஒரு மூவி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவியை நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட ஃப்ரெண்டு மொபைலுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சரிங்களா? இப்பதான் டிரான்ஸ்ஃபர் பண்ண நிறைய அப்ளிகேஷன்லாம் வந்திருக்கு. பட் ஆனால் ஆண்ட்ராய்டு வந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபேமஸான அப்ளிகேஷன் ஒன்று யூஸ் பண்ணிருக்கோம், ஷேர் இட். ஓகேவா? அப்போ என்னன்னா ஜஸ்ட் ஷேர் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ஷேர் இட். ஓகே, ஷேர் இட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க 2 மொபைல்லையும் டேட்டா ஷேர் பண்றதுக்காக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இந்த 2 மொபைலுக்கும் பிசிக்கல் கனெக்ஷன் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைலுக்கு ஆட்டோமேட்டிக்கா டேட்டாஸ் எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா இவனை யூஸ் பண்ணி தான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி இந்த RF சிக்னலை யூஸ் பண்ணி தான் எல்லா டேட்டாவும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்க கரெக்டா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மொபைல்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஒரு மொபைல் என்ன ஆகும்னா ஹாட்ஸ்பாட் ஆன் ஆகும், இன்னொரு மொபைல்ல வைஃபை ஆன் ஆகும். ஓகேவா? இந்த மொபைல் ரெண்டுமே கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா உங்க மொபைல்ல இருக்க டேட்டா எல்லாமே இந்த மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அப்போதைக்கு யூஸ் பண்ணும்போது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அப்ளிகேஷன் இது. ஓகே, ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும். வித்தின் செகண்ட்ஸ்ல என்ன ஆகும்னா மூவிஸ்ல இருந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகும். சரிங்களா? இப்பதான் என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணிட்டு நிறைய நேம்ஸ்ல இந்த அப்ளிகேஷன் ஒன்றும் உள்ளதான் இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு கெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போனா ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த வயர்லெஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு டேட்டா ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி டைம்ல இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் இது என்ன சொல்றாங்கன்னா கெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வயர்லெஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா வயர்லெஸ் கெஸ்ட் நெட்வொர்க். ஏன் கெஸ்ட் நெட்வொர்க்னு ஒரு நேம் உள்ள வந்துச்சுன்னா
இப்போ கம்பெனி வச்சிருக்கீங்க. இப்போ நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நெட்வொர்க் கம்பெனி வச்சிருக்கீங்க. உங்க கம்பெனி நான் விசிட் பண்ண வரேன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் கெஸ்ட். அப்போ எனக்கு நீங்க இன்டர்நெட் அக்சஸ் தரணும். அப்போ வரப்போற கெஸ்ட் எல்லாத்துக்குமே நம்ம கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் அக்சஸ் கொடுத்துருக்க முடியாது. கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அதனால அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டெடிகேட்டடா அந்த வைஃபை வச்சிருவாங்க. அப்ப கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஹோட்டல் போறீங்க. ஹோட்டல்ல வைஃபை சிக்னல் இருக்கும்ல. பாஸ்வேர்ட் கேட்டா சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல போறாங்க. யூஸ் பண்றோமா? அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம தான் கெஸ்ட். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி பர்பஸ்னால தான் இந்த வயர்லெஸ் என்ன சொல்றாங்கன்னா கெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் அதே மாதிரி அப்ப இது வயர்லெஸ் மேஜரா இதை யூஸ் பண்ண போறது கிடையாது. அப்போ மேஜரா எப்படி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண யாரை யூஸ் பண்றாங்க? எலக்ட்ரிக்கல் சிக்னல் யூஸ் பண்றாங்கன்னா இல்ல லைட் சிக்னல் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல் மேஜரா எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ண போறது என்னன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னல். அப்போ எலக்ட்ரிக்கல் சிக்னல் எந்த கேபிள் வழியா டிராவல் ஆகும்? காப்பர். சிம்பிள், அவ்வளவுதான். காப்பர் கேபிள். ஓகே, காப்பர் கேபிள். ஒரு காப்பர் கேபிளை யூஸ் பண்ணியும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். இந்த லேண்ட் கேபிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கேபிள் தான். சரிங்களா? ஸோ அந்த கேபிளை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும்னா ஒரு ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ நீங்க காப்பர் கேபிள் யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னா நம்ம டேட்டாஸ் எல்லாமே என்னவா போகும்? எலக்ட்ரிக்கல் சிக்னலா போகும். சரிங்களா? சரி, அதே மாதிரி இந்த காப்பர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பர் கேபிளை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து இத ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த காப்பர் கேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காக மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த காப்பர் கேபிளை மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஓகே, நீங்க எந்த இடத்துல வேணா நெட்வொர்க் போய் பாருங்க. ஒரு காலேஜா இருக்கட்டும், ஒரு காலேஜோட லேபா இருக்கட்டும், ஒரு ஸ்கூலா இருக்கட்டும், ஏன் நம்ம ஆஃபீஸ்ல எல்லா இடத்துலயுமே மேஜரா யூஸ் பண்ண போறது இந்த காப்பர் தான். ஓகே, அப்ப இந்த காப்பர் கேபிளை ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்னு சொல்றாங்க. ஏன் ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்னு சொல்றாங்கன்னா திருப்பி சொல்றேன், இந்த கேபிள் எதுக்காக மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ஜஸ்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணதுக்காக மட்டும்தான் அதை மேனுஃபேக்சரே பண்றாங்க. ஓகே, அப்போ மேஜரா எல்லா இடத்துலயுமே இந்த காப்பர் கேபிள் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா? சரி, அதே மாதிரி அப்போ லைட், இங்க வாங்க, லைட் சிக்னல். இந்த லைட் சிக்னல் பத்தி நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க எதை பத்தி படிக்கணும்னா ஃபைபர் ஆப்டிக் கேபிள். ஓகே, இந்த காப்பர் சிக்னல் இருக்குல்ல சார்? ஆமா ஆமா. அந்த காப்பர் சிக்னல் இப்ப ஆபீஸ்ல எல்லாம் யூஸ் பண்றோம்ல, லேண்ட் கனெக்ஷன். ஆமா, காப்பர் சிக்னல் தானா? இல்லைன்னா அது லேண்ட் தான் சொல்லுவோம் அதை? கண்டிப்பா கண்டிப்பா. அதுதான் காப்பர் கேபிள். அந்த காப்பர் கேபிள் நேம்லாம் இருக்கு, இதுக்கு அப்புறமா பார்ப்போம். நீங்க சொல்ற கேபிள் தான். ஓகே ஓகே ஓகே. அப்போ இங்க ஃபைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். இந்த ஃபைபரை பொறுத்த வரைக்கும் இங்க ஃபைபர் வந்து நீங்க மூவ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபைபரை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லி ஃபைபர் தான். சரிங்களா? அப்போ ஃபைபர் போறீங்கன்னா உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கணும். ரெக்வயர்மெண்ட் இருந்தால் தான் நீங்க ஃபைபருக்கு மூவ் பண்ண முடியும். ஏன் சிம்பிள், இப்போ வீட்டில் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா லிங்க்குமே ஃபைபர் லிங்கா கொடுக்குறோம்னு சொல்றாங்கல்ல ஐஎஸ்பிஸ். ஏன் ஃபைபரா கொடுக்குறாங்க? அவ்வளவுதான். அப்போ நீங்க ஃபைபர் போட போறீங்கன்னா மெயின் ரீசன் என்னவா இருக்கும்னா ஸ்பீடுக்காக தான் ஃபைபர் வருவாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு லாங் டிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த காப்பர் கேபிளால லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ண முடியாது. 100 மீட்டர் தான் ஒரு லிமிட்டே, அதுக்கு மேல போக முடியாது. ஓகேவா? அப்ப நான் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் யூஸ் பண்றேன் அப்படின்னா கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, அந்த கேபிளோட ரேஞ்சை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்போ ஃபைபர் நீங்க போறீங்க அப்படின்னா ப்ராப்பரான ரெக்வயர்மெண்ட் இருந்தா மட்டும் ஃபைபருக்கு மூவ் பண்ணலாம். ஏன்னா ஃபைபரோட ரேட்டு காப்பரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்போ ரிக்வயர்மெண்ட் என்னென்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட்னா, ஒன்று லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க டேட்டாவை ஸ்பீடா டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க தாராளமா ஃபைபர் சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வயர்லெஸ் வந்து என்ன நெட்வொர்க் சொல்றாங்கன்னா கெஸ்ட் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் காப்பரை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இவரை ப்ரொடக்ஷன் நெட்வொர்க்னு சொல்றாங்கன்னா இந்த காப்பர் கேபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எதுக்காக மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா அந்த நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும்தான் இதை மேனுஃபேக்சர் பண்றாங்க. அதனாலதான் இதை வந்து ப்ரொடக்ஷன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் லைட் சிக்னல்.
ஃபைபர் ஆப்டிக் கேபிளை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்லுவாங்கன்னா பேக் போன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பேக் போன் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சில ரீசன்லாம் இருக்கு, அது இப்போதைக்கு புரியாது. உள்ள நெட்வொர்க்கிங் உள்ள வருவீங்கல்ல, உள்ள இன்னும் போக போக புரியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு 3 மீடியம்ஸ் இருக்கு. அப்போ ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும், எலக்ட்ரிக்கல் சிக்னலை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும், தென் லைட் சிக்னலை யூஸ் பண்ணியும் உங்களால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? இதுல நம்ம மேஜரா பார்க்க போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவன் தான். ஓகேவா? இந்த காப்பர் கேபிளை பத்தி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் டெப்த்தாவே பார்க்க போறோம் இன்னைக்கு. சரி, ஃபர்ஸ்ட் வாங்க இந்த காப்பர் கேபிள். இப்போ நம்ம காப்பர் கேபிள்னு சொல்றோம், லேண்ட் கேபிள்னு சொல்றோம், நிறைய நேம்ஸ்லாம் இருக்கு அந்த கேபிளுக்கு. பட் ஆனால் ப்ராப்பரான நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோடது யூடிபி அப்படின்னு சொல்லுவாங்க. யூடிபி, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேட்சிக்ஸ் அப்படின்றது அது மாடல். சரிங்களா? நான் சொல்றேன். அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர். ஓகே, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த காப்பர் கேபிளோட நேம், அந்த யூடிபி கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுல இட் கண்டெயின் it contain 8 copper wire. Sir, சொல்லுங்க. sir, actually here I understood that we have mobile data, right? Through mobile data only we will connect to, we will send messages, everything. We are able to YouTube and all see everything. Okay. So here mobile data in which category it will comes here? Okay. Now we speaking about normal lamp. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஒரு லேன் நெட்வொர்க் எப்படி ஃபார்ம் பண்றது அப்படின்றது. இப்போ மொபைல்லலாம் நம்ம யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இன்டர்நெட். ஓகே, இன்னும் அதெல்லாம் நம்ம போல, ஜஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்புறமா போகும். சரிங்களா? ஓகே, அப்போ இங்க டோட்டலா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 காப்பர் ஒயர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அந்த காப்பர் ஒயர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதான் காப்பர் ஒயர். ஓகே, இப்படிதான் இருக்கும். இதுதான் வந்து அந்த யூடிபி, அன்ஷீல்டட் ட்விஸ்டட் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல டோட்டலா வந்து எத்தனை ஒயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஒயர் இருக்கு. சரிங்களா? அப்போ ஒயர்னா என்ன, கேபிள்னா என்னன்னு தெரியணும். ஓகே, சிம்பிளா சொல்லணும்னா கேபிள் அப்படின்றது கலெக்ஷன் ஆஃப் ஒயர், பஞ்ச் ஆஃப் ஒயர்னு சொல்லலாம் சிம்பிளா. ஓகே, அந்த கலெக்ஷன் ஆஃப் ஒயர்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இதுல டோட்டலா எத்தனை ஒயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஒயர் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஒயரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இதுதான் வந்து யூடிபி கேபிள். இதுல டோட்டலா எத்தனை ஒயர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஒயர் இருக்கு. சரி, இது மேக்ஸிமம் கவுண்ட். பொறுமையா யோசிச்சு பாருங்களேன். என்கிட்ட இந்த மாதிரி நம்ம கிட்ட 2 பிசி இருக்கு. ஓகே, யூடிபி கேபிளோட மேக்ஸிமம் கவுண்ட் தான் அந்த 8 ஒயர்ஸ் அப்படின்றது. சரிங்களா? இப்போ சேம் தான், நான் 2 பிசி வச்சிருக்கேன். இந்த 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறேன். மினிமம் மேக்ஸிமம் கவுண்ட் 8. ஓகே, மினிமம் எத்தனை ஒயர் தேவைப்படும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண? 4 சார். மினிமம் எத்தனை ஒயர்? என்ன ஆஃப்லைன் மெம்பர்ஸ் கரெக்டா இருக்கீங்க, ஒரே அமைதியா இருக்கு. 4 pairs. ஒரே ஒரு ஒயர் போதுமா, இல்ல 2 ஒயர் வேணுமா, இல்ல 3 வேணுமா, 4 வேணுமா, 5 வேணுமா, எத்தனை வேணும்? 4 ஒயர் சார். ஆரஞ்சு அண்ட் ஒரு கிரீன். கேபிள் போதும். ஆ, அதுல கேபிள் நான் கவுண்ட் கேட்கல. கேபிளோட கவுண்ட் நான் கேட்கவே இல்ல, உள்ள இருக்க ஒயரோட கவுண்ட் கேட்கறேன். அதனால தான் முன்னாடி கேபிள்னா என்ன ஒயர்னா என்னன்னு சொல்லிட்டேன்.
4 4 கோர் போதும் wires. சார். 4 வேணும், சேஃபா விளையாடக்கூடாது. ஃபோர் ஒண்ணு போதும். சரி, சூப்பர். அவ்வளவுதான். இப்ப என்னன்னா சிம்பிள். இப்போ நீங்க ஒரு இதுல டோட்டலா எத்தனை என்ன கேக்குறேன்னா, நீங்க என்ன சொல்லுமா சொல்றீங்க, எனக்கு ஒரே ஒரு கேபிள் போதும்ன்றீங்க. நான் கேபிளை பத்தி கேட்கவே இல்லை. இந்த கேபிளுக்குள்ள ஒரு 8 ஒயர் வச்சிருக்காங்கல்ல, இந்த 8 ஒயரை வச்சு தான் நான் பேசுறேன். சரிங்களா? அப்ப டோட்டலா 8 ஒயர் இருக்கு. இந்த 8 ஒயர்ல எத்தனை ஒயரை யூஸ் பண்ணி நம்மளால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்னு கேட்கறேன். ஒரு சில பேர் ஒரு ஒயர்னு சொல்றீங்க, ஒரு சில பேர் 2 ஒயர்னு சொல்றீங்க, ஒரு சில பேர் 4 ஒயர்னு சொல்றீங்க. இது எல்லாமே தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ எத்தனை ஒயரை யூஸ் பண்ணி மினிமமா எத்தனை ஒயரை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறேன் பாருங்க. இங்க நம்ம யூஸ் பண்ற நெட்வொர்க் டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அந்த டிவைசஸ் பத்திலாம் தெரியும். ஃபர்ஸ்ட் நெட்வொர்க் டிவைஸ் அது என்ன டிவைஸ் ஆகும் இருக்கும், பிரச்சனை இல்லை. ஒரு நெட்வொர்க் டிவைஸ் நெட்வொர்க் டிவைஸ். ஓகே, நெட்வொர்க் டிவைஸ். இந்த நெட்வொர்க் டிவைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு டிவைஸை நம்ம நெட்வொர்க் டிவைஸ்னு சொல்றோம்ல, எதை மீன் பண்ணி நெட்வொர்க் டிவைஸ்னு சொல்றோம்? நார்மலா என்ன மைண்டுக்கு வரும்? நெட்வொர்க் யூஸ் பண்றோம். அப்போ நெட்வொர்க் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த டிவைஸால கண்டிப்பா 2 விஷயம் பண்ண முடியும். என்னென்னது? Sending and receiving டேட்டாவை data. டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், டேட்டாவை ரிசீவும் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நெட்வொர்க் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா அந்த டிவைஸ்னால டேட்டாவை டிரான்ஸ்மிட்டும் பண்ண முடியும், தென் கூடவே டேட்டாவை ரிசீவும் பண்ண முடியும். அந்த மாதிரி எந்த டிவைஸ் பண்ணுதோ அது எல்லாமே நெட்வொர்க் டிவைஸ் தான். இன்க்ளூடிங் மொபைல் போனு, லேப்டாப்பு, பிசி எல்லாமே ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான். சரிங்களா? அப்ப இந்த நெட்வொர்க் டிவைஸை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு சில பின்ஸ் வச்சிருப்பாங்க. +T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கு, தென் -T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் இருக்கு, தென் +R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் வச்சிருக்காங்க, தென் -R அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின் வச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ டோட்டலா எத்தனை பின் இருக்கு? ஒரு 4 பின் வச்சிருக்காங்க. இதுல இந்த T அப்படின்ற பின் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை சென்ட் பண்றதுக்கு, Send. சென்டிங்காக. தென் R அப்படின்றது இது எதை மீன் பண்ணும்னா ரிசீவிங், ரிசீவிங்காக யூஸ் பண்றது. சரிங்களா? அப்போ இப்போ சொல்லுங்க, எத்தனை ஒயர் இருந்தா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்? ஜஸ்ட் 4 ஒயர் இருந்தாலே போதும். ஓகே, ஒயர் சொல்ற, கேபிள் சொல்ல, 4 ஒயர் இருந்தாலே போதும். தாராளமா உங்களால என்ன பண்ண முடியும்னா இந்த 2 பீஸுக்கு நடுவுல ஒரு நெட்வொர்க் ஒண்ணு தாராளமா ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? எப்படின்னா இதுக்கெல்லாம் பவர் தேவையில்லை. இப்போ நான் பிசி தானே யூஸ் பண்றேன், பிசிக்கு பவர் தேவையில்லை. சரிங்களா? ஏன்னா பிசிக்கு நம்ம ஆல்டர்னேட்டா பவர் கொடுத்துருவோம், அதுல இருந்தே அவர் எடுத்துப்பாரு. ஓகேவா? நீங்க சொல்ற மாதிரி பவர் தேவைதான், ஆனா பிசி கிடையாது, வேற ஒரு சில டிவைஸ்க்கு தேவை. அப்ப இதுல டோட்டலா நம்ம ஜஸ்ட் ஒரு 4 ஒயரை யூஸ் பண்ணியே உங்களால ப்ராப்பரா ஒரு நெட்வொர்க் ஷேர் பண்ண முடியும், ஃபார்ம் பண்ண முடியும். சாரி, ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ எப்படி இந்த 4 ஒயரை கனெக்ட் பண்றதுன்னு தப்பா வச்சிருக்கீங்கல்ல, இதே மாதிரி நான் இன்னொரு நெட்வொர்க் டிவைஸ் வச்சிருக்கேன். இந்த நெட்வொர்க் டிவைஸ்லயுமே சேம் இங்க பாக்குற மாதிரி அதே போர்ட்ஸ் இங்க இருக்கு. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க +T, இந்த +Tல இருந்து ஒரு கேபிள் வருது, ஒரு டேட்டா வருது. இந்த டேட்டா ஒரு கேபிள் வருது. இந்த கேபிள் எங்க போய் கனெக்ட் ஆக போகுது? +Rல கனெக்ட் ஆகும். ஓகே, அதே மாதிரி -T அப்படின்னு ஒரு போர்ட் ஒன்று வச்சிருக்காங்க, ஒரு பின் ஒன்று இருக்கு. இந்த பின்ல இருந்து ஒரு கேபிள் வருது. இதை எங்க கனெக்ட் பண்றேன்னா -Rல கனெக்ட் பண்றேன். தென் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, +T அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்ல இருந்து ஒரு கேபிள் ஒன்று வருது. இதை எங்க கனெக்ட் பண்றேன்னா +Rல கனெக்ட் பண்றேன். தென் அதே மாதிரி இங்க -T.
தென் இங்க மைனஸ் ஆர். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா 4 ஒயரை யூஸ் பண்ணியும் தாராளமா உங்களால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் எதுக்காக 8 பின் யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இப்போ பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க, இதுதான் வந்து யூடிபி கேபிள். சரிங்களா? இந்த கேபிளை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிளை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண போறோம். இன்னும் நம்ம கேபிளை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ப்ராப்பரா கனெக்டே பண்ண முடியாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பிசி இருக்கா, ஒரு 2 பிசி வச்சிருக்கோம். ஓகே, ஒரு 2 பிசி வச்சிருக்கேன். இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த கேபிளை யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? இந்த மாதிரி இந்த 2 பிசிக்குமே நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண போறேன். ஓகேவா? இப்போதைக்கு இந்த கேபிள் இருக்க கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி இருக்கு, கனெக்ட் பண்ற மாதிரிலாம் இல்ல. வேணும்னா இந்த ஒயரை நீங்க என்ன பண்ணலாம், பீஸ் வச்சு சால்டரிங் பண்ணலாம். அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க கேபிள் எல்லாமே. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி சால்டரிங் பண்ற மாதிரி ஏதாச்சும் போட்டு பாத்துருக்கீங்களா பிசில? எதுவுமே கிடையாது. சரிங்களா? அப்போ எப்படி இந்த கேபிளை இந்த பிசி கூட நம்ம கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா NIC code. இன்னும் வந்து RJ45. இன்னும் ப்ராசஸ் முடியல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டர் ஒன்று தேவை. அந்த ஹெட்டரோட நேம் தான் இப்போ ஆன்லைன்ல சொன்னாங்கல்ல, RJ45. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து RJ45. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண, இதுதான் ஒரு ஹெட்டர். இந்த ஜஸ்ட் ஒரு கனெக்டர்னு சொல்லலாம். ஓகே, இதுதான் கனெக்டரு. இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறோம். ஓகே, இதுதான் RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு கனெக்டர். ஒரு கனெக்டர். ஓகே, இந்த கனெக்டரை யூஸ் பண்ணி நம்ம இந்த கனெக்டரை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபிள் கூட கனெக்ட் பண்ணணும். ஓகே, கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த கேபிளே உங்க பீஸ்ல கனெக்ட் பண்ற மாதிரி வரும். இல்லைன்னா வராது. இல்லைன்னா சால்ரிங் தான் முன்ன எடுத்துட்டு போயிட்டு. சரிங்களா? அப்போ இந்த கனெக்டர் இருக்கு, கேபிள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கேபிளையும் கனெக்டரையும் கனெக்ட் பண்ணோம்ல, அதுக்கு ஒரு டூல் ஒன்று தேவைப்படும். அதுதான் வந்து கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எங்க போச்சு, லைட்டா பார்க்க கட்டிங் பிளேட் மாதிரி இருக்கும். இதுதான் கிரிம்பிங் டூல். ஓகே, இந்த டூலோட நேம் வந்து கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிரிம்பிங் டூல் எதுக்காக யூஸ் ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட RJ45 ஜாக்கையும் அந்த யூடிபி கேபிளையும் கனெக்ட் பண்ண போற டூலே இவர் தான் கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிம்பிங் டூல். ஓகே, கிரிம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மாதிரி டூல் இருந்தா தான் இந்த RJ45 ஜாக்கை உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேபிள் கூட கனெக்ட் பண்ண முடியும். சரி, இப்போ ஓகே, அப்போ கேபிள் இருக்கு. தென் அதே மாதிரி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண ஒரு கேபிள் ஒன்று வாங்கியாச்சு. அந்த கேபிள்ல RJ45 ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டர் ஒன்று கனெக்ட் பண்ண போறோம், ஒரு கனெக்டர் ஒன்று கனெக்ட் பண்ண போறோம். அந்த கனெக்டர் இருந்தால் தான் அந்த கேபிளை உங்களால ப்ராப்பரா பீஸ்ல கனெக்ட் பண்ணி ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால RJ45 ஜாக்கும் வாங்கியாச்சு. இப்போ கூடவே என்ன சொல்றாங்கன்னா உங்க RJ45 ஜாக்கை நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட என்ன இருக்கணும், அந்த கிரிம்பிங் டூல் இருக்கணும்னு சொல்றாங்க. அந்த கிரிம்பிங் டூல் இருந்தாதான் அந்த RJ45 ஜாக்கை சரியா கனெக்டே பண்ண முடியும், பஞ்ச் பண்ணும். ஓகே, அந்த கிரிம்பிங் டூல் என்ன பண்ணணும்னா அந்த RJ45 ஜாக்கையும் அந்த கேபிளையும் பஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகே, அதை பஞ்ச் பண்ணாதான் அகைன் உங்களால ப்ராப்பரா வந்து ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ சரி கிரிம்பிங் டூல் இருக்கு, அந்த கனெக்டர் வச்சிருக்கோம், இந்த கேபிளையும் இந்த கனெக்டரையும் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். பட் ஆனா அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. ஓகேவா? அதுக்குன்னு ஒரு கோட் வச்சிருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா கனெக்ட் பண்ண முடியும். நம்ம இஷ்டத்துக்கு கனெக்ட் பண்ண நெட்வொர்க்லாம் ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில மெத்தட் இருக்கு, கிரிம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது டோட்டலா 2 டைப் இருக்கு. ஓகேவா? அப்போ கிரிம்பிங் மெத்தட்
ஓகே, கிரிம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த டோட்டலாக வந்து ஒரு 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள். ஓகே, ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள், இன்னொன்று கிராஸ். ஓகே, ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க RJ45 ஜாக்கையும் இந்த கேபிளையும் கனெக்ட் பண்றீங்கல்ல, அந்த கனெக்ட் பண்ண போற ப்ராசஸை தான் டெக்னிக்கலா கிரிம்பிங் மெத்தட்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அந்த பிளாஸ்டிக் வச்சிருக்கீங்கல்ல, இந்த பிளாஸ்டிக்கையும் இந்த கேபிளையும் கனெக்ட் பண்ண போறீங்க. அந்த கனெக்ட் பண்ற ப்ராசஸ் தான் டெக்னிக்கலா கிரிம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க கிரிம்பிங் பண்ண போறீங்க அப்படின்னா இதுல ஒரு 2 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெயிட் கேபிள் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொன்னு கிராஸ் கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் இருக்கு. ஓகேவா? அப்போ நம்ம கிரிம்பிங் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்க டிவைஸ்க்கு ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணுவோமா இல்ல கிராஸ் கேபிள் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் ப்ராப்பரா உங்களால கிரிம் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ கிரிம் பண்றதுக்கு ஒரு கேபிள் ஒன்று இருக்கு, தென் RJ45 ஜாக் ஒன்று வச்சிருக்கீங்க, தென் ஒரு கிரிம்பிங் டூல் ஒன்று வச்சிருக்கீங்க. ஓகேவா? இது மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம யூஸ் பண்ண போற டிவைஸ்க்கு ஸ்ட்ரெயிட் கேபிள் தேவையா இல்ல கிராஸ் கேபிள் தேவையான்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கேபிள் ஒன்று இருக்கு. ஓகே, நம்ம நெட்வொர்க்ல யூஸ் பண்ற டிவைசஸை பொறுத்து அந்த கேபிள்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். இந்த டேபிளை ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நம்ம CCNA கிளாஸை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம என்னென்ன டிவைசஸ் பத்தி கவர் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிசியோட பிஹேவியர், ஒரு கம்ப்யூட்டரோட பிஹேவியர். கம்ப்யூட்டரும் நெட்வொர்க் டிவைஸ் தானே, அந்த கம்ப்யூட்டரோட பிஹேவியரை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா ஒரு ரவுட்டரோட பிஹேவியரை நம்ம பார்ப்போம். தென் அதுக்கப்புறமா ஒரு ஸ்விட்சோட பிஹேவியரை பார்ப்போம். சரிங்களா? இப்போ ஒரு பிசி யூஸ் பண்றீங்க, ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளாலே சொன்னல, எல்லா நெட்வொர்க் டிவைஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட்டும் பண்ணுவாங்க, டேட்டாவை ரிசீவும் பண்ண போறாங்க. சரிங்களா? காமனா பண்ற விஷயம் இது எல்லாமே. அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி வந்து பின் நம்பர் 1 and 2ல டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாங்க, டேட்டாவை ரிசீவ் பண்றது 3 and 6ல. சரிங்களா? அப்போ அது என்ன பின் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 பின் இருக்கும். ஓகே, உங்க RJ45 ஜாக்லயும் ஒரு 8 பின் வரப்போகுது. தென் அந்த கேபிள பீஸ்ல கனெக்ட் பண்ண போறீங்கல்ல, அந்த கனெக்ட் பண்ற போர்ட்லயும் ஒரு 8 பின் இருக்கும். அப்போ நெட்வொர்க் டிவைஸ் கிட்ட டோட்டலா எத்தனை பின்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 பின் இருக்கும். சரிங்களா? அந்த 8 பின்ல நீங்க பிசி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பின் வழியா பிசி என்ன பண்றாருன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு. ஓகேவா? தென் அதே மாதிரி 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரு. ஓகேவா? அப்போ பிசியை பொறுத்த வரைக்கும் 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, தென் 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரு. தென் ரவுட்டரை பொறுத்த வரைக்கும் ரவுட்டரும் சேம் பிசி மாதிரியே தான் ஒர்க் பண்றாரு. 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, தென் 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரு. சரிங்களா? பட் ஆனா ஸ்விட்ச்னு ஒருத்தர் இருக்கான், ஸ்விட்சை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகே, ஸ்விட்ச் என்ன பண்றாரு 3 and 6 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, ரிசீவ் பண்றது 1 and 2. புரியுதா? ஸோ இதுதான் வந்து இந்த டிவைசஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த டிவைசஸோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல கிராஸ் கேபிள் யூஸ் பண்ண போறீங்களா அப்படின்றது. சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி டிவைஸ் ஃபங்க்ஷன். அப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசி இருக்கு, பிசி வந்து 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரு. தென் ரவுட்டர் இருக்காரு, ரவுட்டரும் 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரு. இப்போ இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிவைஸ்ல வருமா இல்ல சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ்ல வருமா? சேம் ஃபங்க்ஷன். ஓகே, ஃபங்க்ஷன்ன்றது எதை மீன் பண்றாங்கன்னா இதுதான், இத பின்ஸ் தான் மீன் பண்றாங்க. சரிங்களா? அப்போ நான் ஒரு மத்த பின்லாம் எதுக்கு சார் யூஸ் ஆகுது? மத்த வயர்ல இருக்கிற இதெல்லாம் அது பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். ஓகேவா? எல்லாமே போட்டு காமிச்சிடும். சரிங்களா? இப்போதைக்கு 4 பின் பார்த்துட்டு இருக்கோம், இன்னும் போக ஒன்னா பார்ப்போம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போ சரி, இப்போ நான் ஒரு பிசி எடுத்திருக்கேன், ஒரு ஸ்விட்ச் ஒன்று எடுக்கிறேன், ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷனா டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனா? Different, sir.
Difference. ஓகே ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி டிவைசஸ்க்கு என்னென்ன கேபிள் நமக்கு தெரியணும் அதை வச்சா நம்ம கிரிம் பண்ண முடியும். சரிங்களா? சரி, இப்போ வாங்க என்னென்ன டிவைஸ்க்கு என்னென்ன கேபிள்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு பிசி தென் ஒரு ரவுட்டர். ஓகே, சரி, இப்போ பிசி தென் அதே மாதிரி ஒரு ரவுட்டர். ஓகே, திருப்பி சொல்றேன், இந்த பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி கிட்டயும் ஒரு 8 பின் வரும். தென் அதே மாதிரி ரவுட்டரும் நெட்வொர்க் டிவைஸ் தான், அவர்கிட்டயும் ஒரு 8 பின் வந்துடும். சரிங்களா? இந்த இங்கே இருக்காம பாருங்க, RJ45 ஜாக்லயே இந்த கோல்டு கலர்ல இருக்குல்ல, இது எல்லாமே அந்த பின்ஸ் தான். இப்போ இருக்கு பாருங்க, டோட்டலா அந்த மாதிரி ஒரு 8 பின் இருக்கும். இந்த 8 பின் தான் வந்து எங்க போகும்னா அந்த நெட்வொர்க் டிவைஸ்க்குள்ள இருக்க பின்ல கனெக்ட் ஆகும். அப்புறமா தான் நெட்வொர்க் எல்லாமே ஃபார்ம் ஆகுறது, டேட்டா எல்லாமே ஷேர் பண்றது. சரி, இங்க வாங்க, ஒரு பிசி இருக்கு, தென் அதே மாதிரி ஒரு ரவுட்டர் ஒன்று வச்சிருக்கோம். ரவுட்டரோட ஐகான் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரவுண்டா ஒரு சிம்பிள்லாம் பாக்குறீங்க, ஏரோ மார்க்லாம் போட்டு அப்படின்னா இதுதான் வந்து ரவுட்டரோட ஐகான் இப்படிதான் இருக்கும். சரி, இப்போ இதுல டோட்டலா எத்தனை பின்ஸ் வரப்போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 பின் வரப்போகுது. 1 2 3 4 5 6 7 தென் 8. ஓகே, டோட்டலா வந்து ஒரு 8 பின் இருக்கு. சேம் இதே மாதிரி தான் உங்க ரவுட்டர்லயும் ஒரு 8 பின் வரும். இதே மாதிரி தான் உங்க ரவுட்டர்லயும் ஒரு 8 பின் வரும். இதுல பிசியை பொறுத்த வரைக்கும் பிசி எந்தெந்த பின் வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு? 1 and 2. சூப்பர். பிசி வந்து 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு. அப்போ பிளஸ் டி தென் மைனஸ் டி தென் பிளஸ் 6 பிளஸ் வி மைனஸ் வி இங்க மைனஸ் 6 தென் இந்த 7ம் 8ம் இப்போதைக்கு எதுவும் அலோகேட் பண்ணல, ரிசர்வ் பண்ணியிருக்காங்க ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்காக. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு 8 பின்ஸ் இங்க இருக்கு. சேம் இதே ஆர்டர்ல தான் உங்க ரவுட்டர்லயும் வரப்போகுது. இதே ஆர்டர்ல தான் ரவுட்டர்லயும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 8 பின் வச்சிருக்காங்க. சரிங்களா? இதுல இங்க பாருங்க, நம்மளுக்கு எது புதுசா இருக்கும்னா வி தான் புதுசா இருக்கும். வி என்னது? Voltage. V என்னது? நார்மலா voltage. ஓகேவா? V என்னது? வோல்டேஜ். சரிங்களா? அப்போ இந்த பின் வழியா இந்த 4th பின் 5th பின் வழியா என்ன போக போகுதுன்னா வோல்டேஜ் போக போகுது. ஓகே, ஏன்னா இது நம்மளோட பிசிக்குலாம் அந்த வோல்டேஜ் எதுவும் பண்ணாது. ஓகே, ஒரு சில டிவைசஸ்லாம் இருக்கு, இது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியோட நேம் வந்து PoE அப்படின்னு சொல்லுவாங்க. பவர் ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த சிசிடிவி கேமராக்கெல்லாம் பவர் சப்ளை கொடுக்க முடியும். ஓகே, சிசிடிவி கேமராலாம் யூஸ் பண்றீங்கல்ல வீட்டில், அந்த சிசிடிவி கேமராலாம் தனியாக பவர் சப்ளை இல்லாம இந்த யூடிபி கேபிள் வழியாவே பவர் சப்ளை கொடுத்துக்க முடியும். அதுக்காக யூஸ் பண்ற டெக்னாலஜி தான் PoE. சரிங்களா? ஆமா, சுவிச்சஸ்லயும் PoE சுவிச்சஸ் இருக்கு. சரிங்களா? பட் ஆனா இப்போதைக்கு அதை நம்ம ஃபுல்லா எடுக்கிறது இல்லை. இதோட வீடியோ நான் சென்ட் பண்றேன். அந்த PoE பத்தி டீப்பா எடுத்த வீடியோ ஒன்று இருக்கு, நான் சென்ட் பண்றேன். அதுல பாத்தீங்கன்னாலே ஒரு ஐடியா வரும். சரிங்களா? சரி, இப்போ இங்க வாங்க. இப்போ பிசி இருக்கு, தென் அதே மாதிரி ரவுட்டர் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ பிசி என்ன பண்ண போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறாரு. அப்ப எந்தெந்த பின் வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 and 2 பிளஸ் டி தென் மைனஸ் டி வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுவாரு. ரவுட்டர் ரிசீவ் பண்றது 3 and 6 வழியா ரிசீவ் பண்ணுவாங்க. அப்போ அகெயின் 2 வழியா டிரான்ஸ்மிட் பண்றாரு. ரிசீவ் பண்றது மைனஸ் ஆர்ல. ஓகேவா? தென் இதுக்கப்புறமா ரவுட்டர் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறாரு. பிளஸ் டி தென் பிளஸ் 6
தென் மைனஸ் டி, தென் மைனஸ் 6, தென் வோல்டேஜ் எல்லாமே இந்த மாதிரி சேமா இருக்கும். ஓகேவா? தென் இந்த 7, தென் 8 இதுவும் அப்படியே சேமா தான் வரும். ஓகேவா? அப்போ இப்படிதான் போகும் கனெக்ஷன். இப்போ நம்ம சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ் யூஸ் பண்றோமா இல்ல டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் டிவைஸ் யூஸ் பண்றோம்? சேம் ஃபங்க்ஷன் Same. தான். ஓகே, உங்க ரெண்டு பேரோட பின் பிஹேவியர் எல்லாமே சேமா இருக்கா? அப்போ இது சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ். சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ்னா என்ன கேபிள் யூஸ் பண்ணணும்? கனெக்ஷன் எல்லாமே எப்படி இருக்கு? அவ்வளவுதான், கிராஸ் கேபிள். சரிங்களா? அப்போ இந்த டைம்ல நீங்க சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த டைம்ல நீங்க சூஸ் பண்ண போற கேபிள் கிராஸ் கேபிள். ஓகே, இதுதான் வந்து கிராஸ் கேபிள். அப்போ கிராஸ் கேபிள் அப்படின்றது சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ். சார் பிசி ரவுட்டரும் சேம் டிவைஸ்னு எப்படி சார் சொல்றாங்க? எதை வச்சு? இது சேம் ஃபங்க்ஷன் சொல்றேன், சேம் டிவைஸ்னு சொல்ல சேம் function. ஃபங்க்ஷன். அப்போ இங்க பாருங்க, பிசி வந்து 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரா? சேம் அதே தான் ரவுட்டரும் பண்றாரு. 1 and 2 வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு, 3 and 6 வழியா டேட்டாவை ரிசீவ் பண்றாரு. இதுதான் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன்ஸ். அந்த இதை பேஸ் பண்ணி தான், அந்த பின் பிஹேவியரை பேஸ் பண்ணி தான் இது ரெண்டுமே வந்து சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ்னு சொல்றோம். புரியுதுங்களா? சார் ஒரு டவுட் சார், ஃபயர்வால் ஹப்லாம் எந்த ஃபங்க்ஷன் சார் வரும்? ஃபயர்வால்லாம் வந்து பிசி மாதிரி தான். ஃபயர்வால், சர்வர், அது எல்லாமே வந்து பிசி மாதிரி தான் வரும். ஹப்பு சார்? ஹப்பை வந்து ஹப்பை பொறுத்த வரைக்கும் ஹப்போட ஃபங்க்ஷன் அப்படின்றது அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும்ப்பா. ஹப்பை பத்தி பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஏன்னா ஹப்பு வந்து இவங்க கூட கம்பேரே பண்ண முடியாது ஹப்பு. ஏன்னா ஹப்பு ஒரு தனி ட்ராக்ல போவார். அதனால இப்போதைக்கு வேண்டாம், டிவைசஸ் பார்க்கும்போது பார்ப்பேன் ஹப்பை பத்தி. சரிங்க. ஓகே, அப்போ இது வந்து சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ். சரி, இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ரவுட்டர், தென் ஒரு ஸ்விட்ச் ஒன்று எடுக்கும். ஒரு ரவுட்டரு, தென் ஒரு ஸ்விட்ச். ஒரு ஸ்விட்ச். ஸோ ஸ்விட்ச் கிட்டேயும் இந்த மாதிரி ஒரு 8 பின் இருக்கு போகுது. ஓகே, ஸ்விட்ச் வந்து எந்தெந்த பின் வழியா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றாரு? 3 and 6 வழியா. அப்போ இங்க வந்து பிளஸ் டி, பிளஸ் டி, தென் இங்க மைனஸ் டி, தென் இங்க பிளஸ் சார் 6, தென் இங்க மைனஸ் 6. ஓகேவா? தென் இதுக்கப்புறமா தென் அதுக்கப்புறமா மீதி எல்லாமே சேம் தான். வோல்டேஜ், தென் 7, 8 இது எல்லாமே சேம் தான். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ ரவுட்டர் என்ன பண்ண போறாருன்னா டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண போறாரு. பிளஸ் டி, தென் பிளஸ் 6, தென் மைனஸ் டி, தென் மைனஸ் 6. அகைன் ஸ்விட்ச் பிளஸ் டி, தென் பிளஸ் 6, மைனஸ் டி, தென் மைனஸ் 6. தென் வோல்டேஜ் எல்லாமே சேமா தான் இருக்கும். தென் 7th பின், தென் 8th பின் இதுவும் சேமா தான் இருக்கும். அப்போ இப்போ நம்ம எடுத்திருக்க டிவைஸ் வந்து சேம் ஃபங்க்ஷனா இல்ல டிஃபரெண்ட் ஃபங்க்ஷனா? டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அப்போ டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம சூஸ் பண்ண போற கேபிள் என்னது? ஸ்டேட் கேபிள். டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன். Side cable, sir. ஓகே, அவ்வளவுதான், ஸ்டேட் கேபிள். யூஸ் பண்ண போற கேபிள் ஸ்டேட் கேபிள். ஓகே, யூஸ் பண்ண போற கேபிள் வந்து ஸ்டேட் கேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
சரிங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம கேபிள்ஸ் எல்லாமே அந்தந்த டிவைஸ்ல யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இது புரியணும். இப்போ ஒரு ரவுட்டர் ஒன்று இருக்கு, சாரி ஸ்விட்ச் ஒன்று வச்சிருக்கு, இன்னொரு ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ரெண்டுத்துக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். என்ன கேபிள் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்விட்ச் டு ஸ்விட்ச். ஸ்ட்ரைட் கேபிள் தான் சார். கிராஸா? கிராஸ் பொறுமையா Cross யோசிச்சு. cable. சேம் ஃபங்க்ஷன்னா straight ஆ கிராஸ். cross. ரெண்டுமே Cross switch தான். cable. ஓகே, Cross. ரெண்டுமே ஸ்விட்ச் தான் நான் யூஸ் பண்றேன். கேபிள் போடணும். ஸ்ட்ரெயிட் கேபிளா கிராஸ் கேபிளா? Cross cable. ஏன் கிராஸ் கேபிள்? Same function. சேமா இருக்குல்ல. சரிங்களா? இப்போ நான் ரவுட்டர் யூஸ் பண்றேன், தென் அதே மாதிரி ஒரு சுவிட்ச் யூஸ் பண்றேன். சேம் ஃபங்க்ஷன், டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். Different function. டிஃபரண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, டிஃபரண்ட் Straight கேபிள். Straight cable. Straight cable. சரிங்களா? சோ இந்த மாதிரி கேபிள்ஸ் இருக்கு. அந்த கேபிள்ஸை எந்தெந்த டிவைஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத கேர்ஃபுல்லா பார்த்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, அப்ப இப்போதைக்கு நம்ம என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியும். ஓகே, எதை எதை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். தென் அதுக்கப்புறமா மேஜரா நம்ம எதை பத்தி பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூடிபி கேபிள் பத்தி பார்த்திருக்கோம். அப்ப யூடிபி கேபிள்ல மேக்ஸிமம் 8 கேபிள் இருக்கும். அப்ப மினிமமா எத்தனை ஒயர்ஸ், சாரி ஒரு 8 ஒயர் இருக்கும். அதுல மினிமம் எத்தனை ஒயரை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதே மாதிரி வெறும் ஒயர் மட்டும் இருந்தா யூஸ் பண்ண முடியாது. RJ45 ஜாக் தேவைப்படும், கிரிம்பிங் டூல் தேவைப்படும், கிரிம்பிங் மெத்தட் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிள்னு சொல்றோம்ல, இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பரான கலர் கோடு இருக்கு. ஓகே, ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிள்னு சொல்றோம். இதுல ப்ராப்பரான கலர் கோடும் வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கலர் கோட். ஓகே, இந்த கலர் கோட்லாம் தாராளமா நீங்க இன்டர்வியூஸ் எல்லாம் போகும்போது மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனா இதெல்லாம் சேஞ்ச் ஆக போறது கிடையாது. இது 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஓகே, T568A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. தென் அதே மாதிரி T568B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்கு. சரிங்களா? அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிள் அப்படின்றத சூஸ் பண்றது. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இங்க ஒரு கேபிள் ஒன்று வச்சிருக்கேன். ஒரு கேபிள் இருக்கு. இந்த கேபிளை பொறுத்த வரைக்கும் கேபிளுக்கு 2 எண்டு இருக்கு. சரிங்களா? ஒரு எண்டுல நான் என்ன பண்றேன்னா T568B வைக்கிறேன். இன்னொரு எண்டுல T568A வைக்கிறேன். அப்படின்னா இதுதான் வந்து என்ன கேபிள்? கிராஸ் கேபிள். ஓகே, இதுதான் கிராஸ் கேபிள். அதே மாதிரி நான் ஒரு எண்டுல T568A அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன், சாரி B அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். தென் இன்னொரு எண்டுல T568Bன்னு வைக்கிறேன். இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள். சரிங்களா? அப்போ கிராஸ் கேபிள், ஸ்ட்ரெயிட் கேபிள் ரியல் டைம்ல ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஓகே, கிராஸ் கேபிள், ஸ்ட்ரெயிட் கேபிள் அப்படின்றது ரியல் டைம்ல ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா, அந்த 2 எண்டையுமே பக்கத்துல வச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஓகே, பக்கத்துல வச்சு பார்க்கும்போது அந்த 2 கலர் கோடுமே சேமா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரெயிட் கேபிள், ரெண்டுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது கிராஸ் கேபிள். சரிங்களா? இன்கேஸ் கலர் கோட் தெரியாம போட்டாலும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கலர் கோட்லாம் படிச்சுட்டு போடுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ ஒரு சைட்ல T568B வச்சிருக்கீங்க, இன்னொரு சைட்ல T568A இருக்கு அப்படின்னா இதுதான் கிராஸ். ரெண்டு சைட்லயும் T568A இருந்தா ஏ வைக்க மாட்டாங்க, ஏன்னா அது ஸ்டாண்டர்ட் கிடையாது. இதுதான் ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் எல்லாமே ஃபார்ம் பண்றது. அப்போ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் ஸ்டாண்டர்ட் தான். அந்த 108 பிட்டு, 1x 4 பிட்டு, அது எல்லாமே ஸ்டாண்டர்ட் தான். அப்போல இருந்து இந்த ஸ்டாண்டர்ட் தான் சேஞ்ச் பண்ணாம யூஸ் பண்றாங்க. அப்போ நெட்வொர்க்ல இந்த ஸ்டாண்டர்ட் ஏதாச்சும் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா ப்ராப்பர் நெட்வொர்க் ஃபார்ம் ஆகாது. சார் இப்போ நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிற லேண்ட் கேபிள் வந்து கிரிம்பா இருக்க கேபிள் வந்து ஸ்ட்ரெயிட் கிடைக்குமா இல்ல அதுலயே வந்து இப்போ 2 கேபிளுமே அவைலபிளா இருக்குமா? இப்போ 2 கேபிளுமே அவைலபிளா இருக்கு, கிராஸும் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டும் இருக்கு. பட் ஆனா இப்போ ரியல் டைம்ல ஒர்க் பண்ற இன்ஜினியர்ஸ் யாராச்சும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகே, என்னன்னா இருந்தாலும் ஏதோ ஸ்ட்ரெயிட் கேபிள்ன்றா, கிராஸ் கேபிள்னா, நான் கம்பெனில ஸ்ட்ரெயிட் கேபிள் தான் கொடுக்குறேன், எல்லாமே ஒர்க் ஆகுதே அப்படின்னு தோணும். அதுக்கும் ரீசன் இருக்கு. ஓகேவா? இப்போ
இப்போ நம்ம படிச்சோம்ல ஸ்டேட் கேபிள் கிராஸ் கேபிள் சொல்லிட்டு இது எல்லாமே முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருக்க டிவைசஸ் தான். இப்போ கரண்ட்ல நீங்க ஒரு டிவைஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிவைஸோட ஃபார்மேட் வேற மாதிரி இருக்கும். அதையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்த்துருவோம். சரிங்களா? அதையும் பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். சரி, அப்போ இந்த மாதிரி ஸ்டேட் கேபிள் கிராஸ் கேபிள் இருக்கு. இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் கோடை பேஸ் பண்ணி. ஸோ இந்த கலர் கோடையுமே பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட கேபிள் இருக்கு, தென் கேபிள் ரெடி ஆயிடுச்சு, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண கிரிம்பிங்கும் பண்ணியாச்சு, RJ45 ஜாக் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேட் கேபிள் கிராஸ் கேபிள் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை பிசியில் கனெக்ட் பண்ணோம்ல, இந்த கேபிள் என்ன பண்ண போறோம், பிசியில் கனெக்ட் பண்ண போறோம். பிசியில் எந்த இடத்துல இந்த கேபிளை கனெக்ட் பண்றது, என்ஐஸ். அந்த போர்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். சார் ஒரு டவுட் சார், இப்போ நீங்க அந்த கலர் கோடை பத்தி சொன்னீங்களா ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு, ஆமா, இப்போ அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணாம நம்ம கேபிள் வந்து ஜிக்ஜாக் ஏதோ ஒரு கலர் கோட்ல கொடுத்தனா டேட்டா கம்யூனிகேட் ஆகுமா ஆகாதா சார்? ப்ராப்பரா நெட்வொர்க் ஃபார்ம் ஆகாது. இப்போ இந்த எண்ட்ல என்ன கலர் கோட் யூஸ் பண்ணுவோம் அது அதே சேம் கலர் கோட் வந்து அந்த எண்ட்ல யூஸ் பண்ணாலுமே ப்ராப்ளம் வருமா சார்? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. அதனாலதான் இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாமே கொண்டு வந்தது. சார் அந்த கலர் கோடை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றது? கலர் கோட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதா? ஓ, இது கேபிள்லையா? கேபிள்ல டேபிள்ல இது இந்த டேபிளே புரியல. கலரோட டேபிள் 568Aன்றது இப்ப நீங்க சொன்னீங்க கிராஸ் கேபிள் வரும்ட்டு 56Bயும் Aவும் போட்டா கிராஸ் கேபிள் நீங்க. ஆமா, ஆனா சேம் சேம் ப்ராசஸ் ஒண்ணும் இல்ல. இப்போ யூஸ் பண்ணும்போது தான் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அவ்வளவுதான். இங்க பாருங்க 1 and 2ல இது வந்து என்ன கலர்னா ஒயிட் கிரீன் சொல்லுவாங்க, இது கிரீனு, இது ஒயிட் ஆரஞ்சு, இது ப்ளூ, ஒயிட் ப்ளூ, ஆரஞ்சு, ஒயிட் ப்ரௌன், ப்ரௌன். இது வந்து T568A கலர் கோட். அதே வந்து இந்த பக்கம் T568Bக்கு வந்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒயிட் ஆரஞ்சுல ஸ்டார்ட் ஆகும். ஒயிட் ஆரஞ்சு, ஆரஞ்சு, தென் ஒயிட் கிரீனு, ப்ளூ, ஒயிட் ப்ளூ, கிரீனு, தென் ஒயிட் ப்ரௌனு, ப்ரௌன். இந்த மாதிரி இருக்கும். சார் இந்த கலர் கோட் மக்கப் தான் பண்ணுமா இல்ல ஏதாச்சும் ஈஸியான வேஸ் இருக்கா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி? ஜஸ்ட் ஒன்றும் இல்லையே, நீங்க க்ரிம் பண்ணி பாருங்களேன். தொடர்ந்து க்ரிம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மக்கப் ஆகிட போகுது. இது ஜஸ்ட் மக்கப் தான் பண்ணணும், வேற ஆப்ஷன் இல்லை. தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த கலர் கோடை. உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அந்த மெக்கானிசம்ல நீங்க மக்கப் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சேஞ்ச் கலரை சொல்லணுமா இல்லைன்னா நம்பர் சொன்னா போதுமா? நம்பர் சொல்லுங்க, இன்டர்வியூல கலர் கேட்டாங்கன்னா கலரையும் சொல்லுங்க. ஏன்னா கலர் கேட்பாங்க, கலர் கூட மெயின் தான். சரிங்களா? இப்போ டெக்னிக்கலா பேசணும்னா T568B, T568A சொல்லலாம். T568A கலர் கோடு சொல்லுங்கனாலும் நம்ம சொல்லணும், அதுக்கும் ரெடியா இருக்கும். ஓகே, சரி. இப்போ இங்க வாங்க, 2 பிசி இருக்கு. இப்போ இந்த 2 பிசிக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ கேபிள் எல்லாமே நம்ம கிட்ட ரெடி ஆயிடுச்சு. இந்த கேபிளை நம்ம எங்க கனெக்ட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு போர்ட் ஒன்று பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு போர்ட் ஒன்று இருக்கும். இந்த போர்ட்டோட நேம் வந்து லேண்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, ஈத்தர்நெட் போர்டுன்னு சொல்லுவாங்க, என்ஐசின்னு சொல்லுவாங்க, நிக் கார்டுன்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு. சரிங்களா? அப்போ இவரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கார்டோட நேம் தான் வந்து என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகே, இதுதான் வந்து என்ஐசி, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணும். அப்ப இந்த பிசிலையும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்க போது, இந்த பிசிலையும் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு இருக்க போகுது. ஓகே, இதுல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள போயிட்டு ஒரு கேபிள் ஒன்று கனெக்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி கேபிள்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்காக இதில் தான் கொடுக்கும்.
ஓகே, அந்த பேக்ல அந்த கார்டு ஒன்று வச்சிருக்காங்களா கிரீன் கலர்ல, இந்த போர்ட்டோட நேம் வந்து ஈத்தர்நெட் போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, டெக்னிக்கலா சொல்லணும்னா ஈத்தர்நெட் போர்ட்னு சொல்லுவாங்க, லேன் போர்ட்னு சொல்லுவாங்க. பட் ஆனா இதை லேன் போர்ட்னு நம்ம யூஸ் பண்ணலாமான்னா, நீங்க இந்த கிளாஸ்க்குள்ள வராத வரைக்கும் லேன் போர்ட்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம நெட்வொர்க்லாம் படிச்சுட்டு இருக்கோம், இந்த டைம்ல அதை லேன் போர்ட்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா, அப்போ இதுக்கு பேக்ல ஒரு கார்டு ஒன்று இருக்கு பாருங்க, அந்த கார்டோட நேம் தான் வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுல தான் ரெண்டு முக்கியமான பேர் இருப்பாங்க. ஓகே, மெம்பர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க முக்கியமான. உங்க பிசியோட ஐபி அட்ரஸும் மேக் அட்ரஸும் அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சொல்றோம்ல என் பிசியோட ஐபி அட்ரஸ் இது, என் பிசியோட மேக் அட்ரஸ் இதுன்னு சொல்லிட்டு, ஆக்சுவலா ஒரு பிசிக்கு ஐபி அட்ரஸும் கிடையாது, மேக் அட்ரஸும் கிடையாது. அந்த ஐபி அட்ரஸ் மேக் அட்ரஸ் அது எல்லாமே யார்கிட்ட இருக்கும்னா உங்களோட என்ஐசி கிட்ட, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு கிட்ட தான் அந்த ஐபி அட்ரஸும் இருக்கு, மேக் அட்ரஸும் இருக்கு. சரிங்களா, ஸோ அப்போ இன்கேஸ் இப்போ நான் என்கிட்ட பிசி வச்சிருக்கேன், இந்த பிசில ஒரு நிக்கார்டு இருக்கு, இந்த நிக்கார்ட்ல தான் ஐபி அட்ரஸ் இருக்கு, மேக் அட்ரஸ் இருக்கு. இந்த நிக்கார்டை ரிமூவ் பண்ணிட்டு நான் வேற நிக்கார்ட் போட்டா ஐபி மேக் சேஞ்ச் ஆயிடும். சரிங்களா, அப்போ இந்த மாதிரி நிக்கான்ல தான் உங்களோட ஐபி அட்ரஸ் தென் மேக் அட்ரஸ் எல்லாமே சேவ் ஆக போகுது. சரி, இதுக்கப்புறமா சார் இப்போ ஒரு லேப்டாப்ல ரெண்டு நிக்காட் இருந்ததுன்னா ரெண்டு மேக் ரெண்டு ஐபிங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஐபி அப்படின்றது நம்ம அசைன் பண்றது தான், அதை நம்மளால மாடிஃபை எல்லாம் பண்ண முடியும், சேஞ்ச் எல்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் மேக் அட்ரஸ் அப்படின்றது வெண்டார் கையில தான் இருக்கு. ஓகேவா, வெண்டார் நமக்கு என்ன மேக் அட்ரஸ் அசைன் பண்றாங்களோ அதை தான் பண்ண முடியும், நம்மளால மேக் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம வேணும்னா இந்த மாதிரி கார்டை ரிமூவ் பண்ணி வேணா சேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்கிட்ட பிசியில் ஒரு 3 நிக்கார்டு வச்சிருக்கேன், அப்போ 3 நிக்கார்டில் 3 மேக் அட்ரஸ் இருக்கும், 3 மேக் அட்ரஸ்ல தென் அதே மாதிரி அந்த 3 மேக் அட்ரஸ்க்கு 3 ஐபி அட்ரஸும் இருக்கும். சரிங்களா, அப்போ எத்தனை நிக்கார்டு ஆட் பண்றீங்களோ அத்தனை ஐபி அட்ரஸ் காட்டும். நம்ம விஎம்லாம் கிரியேட் பண்ணுவோம்ல விர்ச்சுவலைசேஷன், இந்த ஹார்ட்வேர் கிளாஸ்ல, அந்த விஎம்க்கும் என்ன ஆகும்னா விர்ச்சுவல் நிக் கிரியேட் ஆகும், விர்ச்சுவல் நிக்கார்டு கிரியேட் ஆகும். ஓகேவா, அந்த விர்ச்சுவல் நிக்கார்டு வச்சிருக்கீங்க, விர்ச்சுவல் மிஷின் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த விர்ச்சுவல் நிக்கார்டும் உள்ள காட்டும். சரிங்களா, அப்போ இவ்வளவு விஷயம் இருக்கு உள்ள. இதுக்கப்புறமா வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் நிக்கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, இதுவும் தெரியணும். ஓகே, அந்த நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி சிக்னல் டு எலக்ட்ரிக்கல் சிக்னல். ஓகேவா, அதே மாதிரி ஆஸ் வெல் அஸ் பைனரி டு எலக்ட்ரிக்கலும் கன்வெர்ட் பண்ணுவார், தென் எலக்ட்ரிக்கல் டு பைனரியும் கன்வெர்ட் பண்ணுவார். சரிங்களா, இப்போ ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க, இதுதான் என்ன சொல்றாங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றாங்க, நிக்கார்டோட ஃபங்க்ஷன். அப்போ நிக்கார்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பைனரி சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க, அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிக்னலை பைனரி சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவாருன்னு சொல்றாங்க. இதுதான் நிக்கார்டோட ஃபங்க்ஷன். சரிங்களா, பட் ஆனா ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியரா நமக்கு என்ன தெரியுமா தெரியணும், எந்த டைம்ல பைனரிய எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவாரு, எந்த டைம்ல எலக்ட்ரிக்கலை பைனரியா கன்வெர்ட் பண்ணுவாருன்னு தெரியணும். எப்போ பைனரிய எலக்ட்ரிக்கலா கன்வெர்ட் பண்ணுவார் நிக்கார்ட்? ரெண்டு சைடுல கம்யூனிகேட் ஆகும். ஓ, என்னன்னா ரிசீவ் பண்ண சொல்ல சென்ட் பண்ணும்போது பைனரி டு எலக்ட்ரிக்கல். ஓகே ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள். கம்ப்யூட்டர் 0 and 1 மட்டும் தான் சார். இதுல நீங்க என்ன மீடியம் யூஸ் பண்றீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண? காப்பர் எலக்ட்ரிக்கல் மீடியம். காப்பர் எலக்ட்ரிக்கல் சிக்னல் நம்ம யூஸ் பண்றோமா? அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கும் இந்த பிசிக்கு தெரிஞ்சது எல்லாமே பைனரி, பிசிக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பைனரி. ஓகேவா, அப்ப இந்த பைனரி சிக்னலை அப்படியே பைனரி சிக்னலாவே வெளியே சென்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா, இங்க ரன் ஆகுறது காப்பர் கேபிள், காப்பர் கேபிள் பைனரி சிக்னல்ல தெரியாது, அதனால நடுவில் நிக்கார்டு இருக்கிறாங்க. இப்ப நிக்கார்டு என்ன பண்ணுவாருன்னா, உள்ள இருந்து வெளியே டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணும்போது அந்த டேட்டாவை என்னவா கன்வெர்ட் பண்ணுவாருன்னா பைனரி சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணுவாரு. இங்க ஒரு நிக்கார்டு இருக்காருல்ல ரிசீவர் சைட்ல, இவர் என்ன பண்ணுவார்னா அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு இவரு அகைன் பைனரியா கன்வெர்ட் பண்ணி உள்ள இருக்க மிஷினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார். இதுதான் நிக்கார்டோட ஃபங்க்ஷன். அப்போ இதுவே நான் வயர்லெஸ் நிக்கார்டு யூஸ் பண்றேன், இந்த நிக்கார்ட்ல டைப்ஸ் இருக்கு, இங்க பாருங்க, வயர்லெஸ் நிக்கார்ட்னு இருக்கு, வயர்டு நிக்கார்ட்னு இருக்கு. டைப்ஸ் ஆஃப் என்ஐசி. ஓகே, டைப்ஸ் ஆஃப் என்ஐசி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல
wired, then wireless. ஓகே, wired அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் வச்சிருக்காங்க, தென் wireless அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஒன்று இருக்கு. இப்போ வயர்டு நிக்கார்டை பொறுத்த வரைக்கும் இந்த வயர்டு நிக்கார்ட்லயே ஒரு 2 டைப் இருக்கு. ஓகே, வயர்டு நிக்கார்டை பொறுத்த வரைக்கும் இதுலயே ஒரு 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா காப்பர் கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி, இன்னொன்னு வந்து ஃபைபர். SFP. ஓகே, ஃபைபர் கேபிள் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு நிக்கார்ட் இருக்கு, அதோட நேம் வேற, ஃபியூச்சர்ல பாப்பீங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வயர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்கார்டு வச்சிருக்காங்க, வயர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிக்கார்டு வச்சிருக்காங்க. இப்போ வயர்டு நிக்கார்டோட ஃபங்க்ஷன் நான் சொல்லிட்டேன். வயர்லெஸ் நிக்கார்டோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்? Converts binary to அவ்வளவுதான். ரேடியோ ஃப்ரீக்வன்சி. radio frequency. சரிங்களா? பைனரி டு ரேடியோ ஃப்ரீக்வன்சியா இருக்கும். பைனரி சிக்னல் என்னவா கன்வெர்ட் பண்ணுவாருன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சியா கன்வெர்ட் பண்ணி வெளியே சென்ட் பண்ணுவாரு. ரிசீவ் பண்ணும்போது அதே ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பைனரியா கன்வெர்ட் பண்ணுவாரு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்க நிக்காரோட ஃபங்க்ஷன். சரி, இப்போ லாஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 சுவிட்ச் வச்சிருக்கேன். என்ன கேபிள் யூஸ் பண்ணணும்? ஸ்ட்ரெயிட் கேபிளா, கிராஸ் கேபிளா? Cross cable. ரவுட்டர் ஒன்று வச்சிருக்கேன், 2 ரவுட்டர் வச்சிருக்கேன். ஸ்ட்ரெயிட் கேபிளா, கிராஸ் கேபிளா? Cross cable. கிராஸ் கேபிளா? கிராஸ் கேபிள். ஓகே, சேம் ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு பிசி ஒரு ஸ்விட்ச் யூஸ் பண்றேன், ஸ்ட்ரெயிட் கேபிளா, கிராஸ் கேபிளா? ஸ்ட்ரைட். ஃபுல் கான்ஃபிடென்ட்டா? யோசிக்க கூட மாட்டீங்களா? ஸ்ட்ரெயிட் கேபிள் தான். சரி, இப்போ கம்பெனி சைட்லலாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா கான்ஸ்டன்டா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரெயிட் கேபிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா டிவைஸும் ஸ்ட்ரெயிட் கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, எல்லா டிவைஸும் எடுத்துக்கும், ஸ்விட்சா இருந்தாலும் சரி. ஓகே, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க நிக்காட்ல ஒரு டெக்னாலஜி ஒன்று இருக்கு, MDIX அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஆட்டோ MDIXன்னு ஒன்று இருக்கும். இப்போ நான் பேச போறது ஆட்டோ MDIX பொறுத்த வரைக்கும் நம்மளோட நிக்கார்ட்ல இருக்க ஒரு டெக்னாலஜி தான் வந்து ஆட்டோ MDIX அப்படின்றது. ஆட்டோ MDIX அப்படின்னு. ஓகே, இந்த டெக்னாலஜி இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல நீங்க உங்க டிவைசஸ்க்கு ஸ்ட்ரெயிட் கேபிளா, கிராஸ் கேபிளானா பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. என்ன கேபிள்னா கொடுங்க, ஸ்ட்ரெயிட்டோ கிராஸோ ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். சரிங்களா? அது எப்படி எடுத்துக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஆட்டோ MDIX அப்படின்றது உங்களோட நிக்கார்ட்ல இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் நம்மளால போய் கொண்டு வர முடியாது, மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அவங்க உள்ள கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஆட்டோ MDIX அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் உங்க டிவைஸ்ல இருக்கு அப்படின்னா தாராளமா உங்க டிவைஸ்னால என்ன பண்ண முடியும்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன கேபிள் போட்டாலும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். லைக் ஸ்ட்ரெயிட் கேபிள் போட்டாலும் சரி, கிராஸ் கேபிள் போட்டாலும் சரி, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். அது எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான் எனக்கு பார்க்கணும். இதுல நம்ம நெட்வொர்க் டிவைஸ் எடுத்தோம், அந்த ஃபங்க்ஷன் இருக்கா இல்லைன்றது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஒன்றும் இல்லை, நீங்க ஒன்று அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கேபிள் கனெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதில் போயிட்டு காப்பி பண்ணிப்போம். இங்க வாங்க, இந்த ஆட்டோ MDIX இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல நெட்வொர்க் டிவைஸ் இருக்கு. ஓகேவா? தென் அதே மாதிரி இங்கேயும் ஒரு நெட்வொர்க் டிவைஸ் இருக்கு. இவங்களோட பிஹேவியர் எல்லாமே சேமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேரோட பிஹேவியர் எல்லாமே என்னவா இருக்கு? சேமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது பிசி, இது ரவுட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிசி, இவர் ரவுட்டர். ஓகே, ஒரு பிசி தென் ஒரு ரவுட்டர். ஓகே, ஒரு பிசி ஒரு ரவுட்டர் ஒன்று வச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா என்னன்னா சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ் தான்.
இப்போ இதுவே நான் இந்த சேம் ஃபங்க்ஷன் டிவைஸ்க்கு நான் என்ன கேபிள் கனெக்ட் பண்ண போறேன்னா கிராஸ் கேபிள் கனெக்ட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ கிராஸ் கேபிள்னா என்ன ஆகும்? இவர் வந்து பிளஸ் டி வழியா என்ன பண்ணுவாரு? டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார்ல. அப்போ இந்த இடத்துல என்ன பின் இருக்கு? பிளஸ் டி தானே இருக்கு. பிளஸ் டி வந்து ரிசீவ் பண்ண மாட்டார்ல. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இவரோட பின் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வந்துடும்னா பிளஸ் ஆர் வரும். உங்க டேட்டா ஃப்ளோவை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் எண்டில் இருக்க பின் ஆர்டரை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. அகெயின் நான் இந்த பின் வழியாகவும் டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா அகெயின் இதுல மைனஸ் ஆர் கொண்டு வருவாங்க. ஓகேவா? தென் இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்னவா மாற்றுவாங்கன்னா பிளஸ் டி தென் மைனஸ் டி. ஓகே, நீங்க எம்டிஐஎக்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ஃபிக்ஸ்டா இருக்கும், சேஞ்ச் எல்லாம் ஆகாது அந்த போர்ட் எல்லாமே. ஆட்டோ எம்டிஐஎக்ஸ் அப்படின்னா இதுல ஆட்டோமேட்டிக்கா அந்த டேட்டா ஃப்ளோவை பேஸ் பண்ணி இந்த டிவைசஸோட பின் ஆர்டரை சேஞ்ச் பண்ணுவாங்க. சரிங்களா? எம்டிஐஎக்ஸ்ல இதெல்லாம் கான்ஸ்டன்ட், சேஞ்ச் எல்லாம் ஆகாது. அதனால நீங்க ஸ்ட்ரெயிட் கேபிள் கிராஸ் கேபிள் பார்த்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நான் வந்து ஒரு பிசி ஒரு ரவுட்டர் யூஸ் பண்றேன். ஓகே, ரெண்டுத்துக்கும் என்ன கேபிள் கனெக்ட் பண்ணும்? கிராஸ் கேபிள். இதுவே நான் ஸ்ட்ரெயிட் கேபிளுக்கு தான் நெட்வொர்க்கே ஃபார்ம் ஆகாது. சரிங்களா? பட் ஆனால் ஆட்டோ எம்டிஎக்ஸ் இருந்தால் அப்படி கிடையாது. நீங்க கிராஸ் கேபிள் வச்சிருக்க சேம் ஃபங்க்ஷன் டிவைஸா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெயிட் கேபிள் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். எப்படி எடுத்துக்கும்னா இந்த மாதிரி டேட்டா ஃப்ளோவை பேஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை சேஞ்ச் பண்ணி விட்டுருவாங்க. சரிங்களா? இதனால தான் ரியல் டைம்ல நீங்க என்ன கேபிள் போட்டாலும் எடுத்துக்குது, ஸ்ட்ரெயிட் போட்டாலும் எடுத்துக்குது, கிராஸ் போட்டாலும் எடுத்துக்குது. புரியுதா? அப்போ இப்போ வாங்க, ஒரு 2 பிசிக்கு நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறீங்க. என்னென்ன தேவைப்படும்? நோட்லாம் மூடுறீங்க, பொறுமையா பாருங்க, பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம் ஜாலியா. சார் ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்ப இந்த 2 டிவைஸுமே சேம் டைம்ல வந்து சென்டர் ரிசீவும் பண்றாங்க அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணும்? 2 டிவைஸுமே சேம் டைம்ல சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணாது. ஓகே, ஏன்னா நடுவில் வந்து ஒரு சில டெக்னாலஜிலாம் ரன் ஆகும், அதனால டைமிங்லாம் டிலே இருக்கும். டைம் பேஸ் பண்ணி மாறும், அது சேமா வராது, டைம் பேஸ் பண்ணி மாறும். சரிங்களா? ஒன் மோர் டவுட் சார். இப்போ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம வந்து கலர் கோட் ஃபாலோ பண்ணணுன்ற இதுவே கிடையாதுல்ல. லைக் ஃபாலோ பண்றோமா இல்ல பாத்தீங்க அப்படின்னா கலர் கோட் ஃபார்ம் பண்ண வேண்டான்ற மாதிரி தான் தெரியும். ஆனா அது ஸ்டாண்டர்ட். அந்த கலர் கோடை வச்சுதான் நீங்க கேபிள்ஸ் எல்லாமே ஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் கேபிள் தென் கிராஸ் கேபிள், அது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு கேபிள் கொடுத்தாதான் அதை எடுத்துக்கும், இல்லைன்னா எடுத்துக்காது. சார் ஒரு டவுட்டு, இப்போ எம்டிஐஎக்ஸுக்கும் ஆட்டோ எம்டிஐஎக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோ எம்டிஐஎக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எதனா ட்ராபேக் இருக்குங்களா சார்? லைக் இப்போ த்ரோ புட்டு கம்மி ஆகிறது, சென்ட் அண்ட் ரிசீவ் டைமிங் டிலே ஆகுறது, எக்ஸ்ட்ராவா இருக்கிறது, அது மாதிரி எதனா இருக்குங்களா சார்? சூப்பர். நல்ல அந்த மாதிரி எந்த டிராபேக்குமே இப்போதைக்கு அதுல கிடையாது. எல்லாமே நல்லா தான் ஒர்க் ஆயிட்டு. ஓகே, அது என்னன்னா பின் ஆர்டரை மட்டும் சேஞ்ச் பண்றாரு, அது இருக்கிறதுனால பெனிஃபிட்ஸ் தான் இருக்கே தவிர டிராபேக் இப்போதைக்கு எதுவும் நானும் கேள்விப்பட்டதில்லை இது இருக்கும். ஏன்னா நீங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகுன்னு சொன்னீங்களா சார் இந்த? கண்டிப்பா. ஸோ அந்த டிலே எதனா இருக்குமான்னு கேட்குறீங்க? இல்ல அது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மாறிடும். இந்த டேட்டா உள்ள வருது இல்ல, டேட்டா போறதே அவ்வளவு வேகமா போகும். அந்த டேட்டா உள்ள வரதுக்குள்ள பின் ஆர்டரை சேஞ்ச் பண்றாங்கன்னு சொல்றேன். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல மாறிடும் அது எல்லாமே. சரிங்களா? இன்னொன்னு, இப்போ சுவிட்சில் ரவுட் எடுக்கணும்னாக்கா அதில் வந்துட்டு என் நம்பர் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குல்ல சார், ஒரு என்ஐசி போர்ட்டுக்குமே வந்துட்டு மேக் அட்ரஸ் இருக்குமா, இல்லை அந்த சுவிட்சுக்கு மட்டும் ஒரு மேக் அட்ரஸ் இருக்குமா சார்? எப்படி சார்? ரெண்டுமே இருக்கும்பா. சுவிட்சை பத்தி இப்போதைக்கு வேண்டாம். ஓகே, செப்பரேட்டா பார்ப்போம் நம்ம. சுவிட்சுக்கும் மேக் அட்ரஸ் இருக்கும், அந்த போர்ட்ஸுக்கும் மேக் அட்ரஸ் இருக்கும், எல்லா டிவைஸ்க்கும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போதைக்கு டீப்பா போக வேண்டாம் சுவிட்சில், ஏன்னா இன்னும் பார்க்க நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 4-5 கிளாஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து தான் டிவைஸ்குள்ள போவீங்க. சரிங்களா? இப்போதைக்கு அது வேண்டாம். சரிங்க. இங்க கேட்கறத விட டெப்தாவே நம்ம பாத்துருவோம். ஓகே, பட் ஆனா என்னன்னா எந்தெந்த கிளாஸ்ல ஏதாவது ஓபன் பண்ணணும்னு வச்சிருக்கோமா, சோ அதனாலதான், வேற ஒண்ணும் போச்சுக்காது. ஓகே ஓகே, இப்போ வாங்க, ஒரு 2 டிவைஸ் இருக்கு, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் என்ன தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் லேண்ட் கேபிள். ஒன்னு என்ன தேவைப்படும்னா ஒரு மீடியம் இருக்கு. 3 மெத்தட் யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். ஒன்னு ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சிக்னலை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணலாம். அதுவும் இல்லனா லைட் சிக்னல், ஃபைபர் ஆப்டிக் கேபிளை யூஸ் பண்ணி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம். அப்ப இதுல நம்ம மேஜரா பார்த்தது என்னது?
Electrical signal. அந்த யூடிபி யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ யூடிபி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா யூடிபில டோட்டலா எத்தனை ஒயர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 8 இருக்கு. 8 wire. அப்போ மினிமம் நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு உங்களுக்கு மினிமம் எத்தனை 4 ஒயர்? wire. 4 4 wires. ஒயர் இருந்தாலே போதும். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு 4 ஒயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு நெட்வொர்க் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன் பர்டிகுலரா 4 ஒயர்னா டிரான்ஸ்மிட்டுக்கு 2 வச்சிருக்காங்க, Receiving வச்சிருக்காங்க. முடிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஏன் டிரான்ஸ்மிட்டர் 2 இருக்கு ரிசீவ்க்கு 2 இருக்குன்னு செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா கேட்பீங்கன்னு பார்த்தேன். ஓகே, நீங்களே செக் பண்ணிட்டு வாங்க. ஏன் பிளஸ் டி மைனஸ் டி வச்சிருக்காங்க, ஏன் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் வச்சிருக்காங்கன்ட்டு ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? சரி, அப்போ RJ45 சாரி கேபிள் வாங்கியாச்சு. ஓகே, ஒரு யூடிபி கேபிள் ஒன்று வாங்கியாச்சு. எனக்கு அப்புறமா வேற என்ன வாங்குவீங்க? RJ45 கனெக்டர் தேவைப்படும், ஹெட். Connect. ஓகேவா? Crimping. அப்போ அந்த ஹெட்டை நீங்க RJ45 ஜாக் கூட அந்த RJ45 ஜாக்க அந்த யூடிபி கேபிள் கூட கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஒரு டூல் ஒன்று தேவைப்படும். அந்த Crimping டூல் அந்த கிரிம்பிங் டூலை யூஸ் பண்ணி நீங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா அதுல 2 மெக்கானிசம் சொல்லியிருந்தாங்கல்ல. ஒண்ணு நீங்க ஸ்ட்ரெயிட் கேபிளா பண்ணணும், அப்படி இல்லைன்னா கிராஸ் கேபிளா பண்ணணும். சரிங்களா? ம். அப்போ இவ்வளவு நேரமா எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது? ஒரு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது கிளாஸ். இப்போ மணி 9 ஆக போகுது. இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஜஸ்ட் நமக்கு ஒரு 2 பிசிக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுன்றத படிச்சிருக்கோம். ஓகேவா? படிக்காமலாம் சும்மாலாம் இல்லை, படிச்சாச்சு. இப்போ ஒரே விஷயம் தான் கேட்கணும். 2 பிசி இருக்கு, கேபிள்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இந்த பிசில இருந்து இந்த பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண டேட்டாவை ஷேர் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். இப்போ நம்ம ஃபார்ம் பண்ணி நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி ஒரு பிசில இருந்து இன்னொரு பிசிக்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுத்த நானே சொல்றேன், கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா இது மட்டும் பத்தாது. சரிங்களா? ஏன்னா இப்போ நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணிருக்கீங்க, வெறும் கேபிள் மட்டும் தான் ரெடி பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கீங்க. கடைக்கு போயிட்டு ஒரு கேபிள் ஒன்று வாங்கணும், RJ45 ஜாக் வாங்கணும், ஸ்விம்மிங் பூல் ஒன்று வாங்கணும், எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கிராஸ் கேபிள்னு சொன்னாங்க, ஸ்ட்ரெயிட் கேபிள்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்து இப்போ கரெக்டா நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு 2 பிசியும். ஓகே, இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா உங்களை கஷ்டப்பட்டு படிச்சோம்ல, இப்பவும் நம்மளால ஒரு பீஸ்ல இருந்து இன்னொரு பீஸுக்கு டேட்டாவை ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். தலைகீழ நிலம் ஷேர் ஆகாது. ஏன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் காமனா இருக்கு. என்னன்னா ஒரு நேம். ஓகேவா? ஒரு நேம். அந்த நேம் வச்சு தான், அந்த நேம் அப்படின்றது தான் நம்மளோட ஐடென்டிட்டி. ஓகே, அப்போ உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னா உங்க நேம் மென்ஷன் பண்ணி தான் கூப்பிடும். ஏன்னா இவ்வளவு பேர் இருக்கீங்க, இவ்வளவு பேருக்கு நான் பேசணும் அப்படின்னா உங்க நேம் மென்ஷன் பண்ணி தான் நான் பேசுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் பிசி. இப்போ நீங்க நெட்வொர்க்லாம் ஃபார்ம் பண்ணிட்டீங்க, பிசி தான் பிறந்துருச்சு, இன்னும் அதுக்கு நேம் வைக்கல, பேர் வைக்கல. ஓகே, அந்த பேர் இருந்தா மட்டும்தான் அந்த பிசி என்ன பண்ண முடியும்னா நீங்க கூட போய் கூப்பிட முடியும். கூப்பிடுறது, பேசுறது எல்லாமே பண்ண முடியும். அந்த பேர் இல்லை அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது. அப்ப அந்த பேர் தான் என்னது? ஐபி. அந்த பேர் தான் என்னன்னா ஐபி அட்ரஸ். அப்ப இப்போதைக்கு அந்த பேர் இப்போதைக்கு வைக்க மாட்டோம், நாளை கிளாஸ் தான் வைப்போம். அதனால இன்னைக்கு கிளாஸோட டாபிக் என்ன தெரியுமா? நம்ம கிளாஸ் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்பவுமே கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது தான் டாபிக் சொல்லுவாங்க. நம்ம கிளாஸ்லாம் கிளாஸ் முடியும் போது தான் சில டாபிக்கே வெளியே வரும். ஓகே, போன கிளாஸ்ல வந்துட்டு இருக்கோம், நம்ம சிஸ்டம் ஃபர்ஸ்டே வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் இப்போ கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. கிளாஸோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கனெக்ஷன்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஹவு டு ஃபார்ம் அ பிசிக்கல் நெட்வொர்க்னு சொல்லலாம். ஃபார்ம் அ பிசிக்கல் நெட்வொர்க். ஹவு டு ஃபார்ம் அ பிசிக்கல் நெட்வொர்க். அப்போ இப்போதைக்கு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கிறது நெட்வொர்க்கான்னு கேட்டா நெட்வொர்க் தான். அந்த நெட்வொர்க்ல 2 டைப் இருக்கு, அதுல ஒரு டைப் தான் பிசிக்கல் நெட்வொர்க். ஓகேவா? அப்ப இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா பிசிக்கல் நெட்வொர்க் மட்டும் ஃபார்ம் பண்ணிருக்கோம். இந்த பிசிக்கல் நெட்வொர்க் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நம்மளால டேட்டாவை ஷேர் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ எப்போ ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா அதான் சொன்னேன்ல, ஃப்ரைடே இல்லைன்னா மண்டே, அப்பதான் நம்ம பிசியில் ஐபி அசைன் பண்ணி 2 பிசிக்கு டேட்டாவே ஷேர் பண்ண போறது. சரிங்களா? அப்போ இந்த ஸ்லோவா போறது கிடையாது, இந்த அளவுக்கு டெப்தா படிச்சிருக்கீங்க. ஓகே, இந்த கிளாஸ்லாம் தேவையே இல்லை, நான் ஜஸ்ட் ஒரே வேர்ட்ல முடிச்சிட முடியும். ஒரு பிசி இருக்கு, இன்னொரு பிசி இருக்கு, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுமா, ஒரே வேர்ட்ல முடிக்கலாம். ஜஸ்ட் யூடிபி கேபிள் வாங்குங்க, யூடிபி கேபிள் வாங்கி கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு பதிலாக இங்க என்ன பண்ணிருக்கோம், இவ்வளவு பெருசா பார்த்துருக்கோம். ஓகே, இது எல்லாமே பெனிஃபிட் நினைக்கிறீங்களா, டைம் வேஸ்ட் நினைக்கிறீங்களா? அவ்வளவுதான். பெனிஃபிட்
பெனிஃபிட் சார். சில பேர் மைண்ட் வாஷ் ஆகலாம், டைம் வேஸ்ட்டுன்ட்டு யார் எதுவும் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நான் சொல்லிருந்தாலும் அதான் தோணும், ஏன்னா ஃபுல்லாக ட்ரை தியரி வேறையா. So, அதனால இது எல்லாமே படிச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை. நெட்ஒர்க்குள்ள வந்தாச்சு, ஒரு அமௌண்ட்லாம் ஸ்பெண்ட் பண்ணி வரீங்க. எவ்வளோ ஃபீஸு? அந்த ஃபீஸ் போட்டிருக்கீங்க உள்ள. அந்த ஃபீஸை விட நாலேஜ் அதிகமாக தான் நம்ம வெளியே போகும்போது எடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ அதனால நல்லா படிங்க. தென் தட்ஸ் ஆல். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா தாராளமாக கேட்கலாம். சார் இது ரெக்கார்டு வந்து கிடைக்குமா சார்? ஏன்னா நோட்ஸ் எடுக்கல, ஜஸ்ட் கவனிக்க மட்டும் தான் செஞ்சோம். ம் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாச்சும். இது வந்துடும், நம்ம யூடியூப்லேயே வந்துடும் இந்த ரெக்கார்டிங். ஓகே சார். இப்போ இன்னைக்கு நைட்டே இது பண்ணிடுவாங்க, அப்ரூவ் பண்ணிடுவாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. மேக்ஸிமம் இன்னைக்கு நைட்டு வரும், இல்லை நாளைக்கு காலைல வந்துடும். சரி, ஓகே சார். நோட்ஸ் எடுக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. தென் ஆஃப்லைன் மெம்பர்ஸ் என்ன அமைதியாவே இருக்கீங்க? புரிஞ்சுதா? ஏதாச்சும் சார் doubt? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் நான் ஓல்டு பேஜ் தான். சொல்லுங்க சந்தோஷ். 10 to தெரியும். ஓகே சார். அது நான் இந்த செக்கர் வச்சு செக் பண்ணோம்ல சார், இது இந்த கேபிள் 8 ஆமா. கனெக்ஷன் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு செக்கர் வச்சு கனெக்ட் பண்ணோம்ல. லேண்ட் டெஸ்ட். லேண்ட் டெஸ்ட். ஆ, அதுல வந்து இந்த கோஆக்சிகல் கேபிள் இருக்கு சார். அந்த கேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? என்ன கேபிள்? கோஆக்சிகல் கேபிள் சார், டிவி பிளாக் கலர்ல ஓகே வருமே. ஓகே ஓகே, டிவி. சூப்பர். அந்த கேபிளை பத்தி நான் சொல்றேன், சரிங்களா? ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம பார்த்த கேபிள் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். இல்ல சார், நான் ஓல்டு பேட்சா இருக்கும் தான் நான் கேட்டேன், வேற எதுவும் இல்ல. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு நான் இவ்வளோ கேபிள் திருப்பி அந்த கேபிளை பத்தி நான் சொன்னேன் அப்படின்னா திருப்பி எந்த கேபிள், ஸ்ட்ரெயிட் கேபிள், எந்த கேபிள், கிராஸ் கேபிள், ஒரு கேபிள் ஒன்று உள்ள வருது. ஓகேவா? அதனால சொல்றேன். ஓகே, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை, கோச்சுக்காதீங்க. இப்போ அதான் நான் கேட்ட மாதிரி முடியறப்போ மார்க்கெட்ல இப்போ கிராஸ் கேபிள் வந்து கிடைக்குமா? நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லா இடத்தையும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் கேபிளே யூஸ் பண்றதுனால யூஸ்ஃபுல் இருக்குங்களா இன்னும்? கண்டிப்பா கண்டிப்பா. மார்க்கெட்ல ஸ்ட்ரெயிட் கேபிளும் இருக்கு, கிராஸ் கேபிளும் இருக்கு, தாராளமா நீங்க வாங்கிக்கலாம். இப்போ நீங்க இப்போ நம்ம எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் கேபிள் வச்சு கனெக்ட் பண்ணும்போது எதுக்கு கிராஸ் கேபிள்னு கேக்குறேன். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஸ்ட்ரெயிட் கேபிள் மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும்னு கிடையாது, கிராஸ் கேபிள் கூட தான் எடுத்துக்கும். ஆட்டோ எம்டெக்ஸ் இருக்கிறதுனால இப்போ காமனா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே ஸ்ட்ரெயிட் கேபிள் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஓல்டு டிவைஸ்லாம் இருக்கு. இப்போ நம்ம லேப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிவைஸ்ல ஆட்டோ எம்டெக்ஸ் சப்போர்ட் இருக்கு. அப்படி இல்லைன்னா ஒரு சில டிவைஸ்ல நீங்க ரவுட்டர் டு ரவுட்டர் கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் கிராஸ் கேபிள் தான் கொடுக்கணும், ஸ்ட்ரெயிட் கேபிள் கொடுத்தா எடுத்துக்காது. ஸோ அந்த மாதிரி டிவைசஸ்லாம் இருக்குல்ல, அதனால மார்க்கெட்ல ரெண்டுமே இருக்கு, ஸ்ட்ரெயிட் கேபிளும் வச்சிருக்காங்க, கிராஸ் கேபிளும் இருக்கு. ஓகே, இந்த ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நம்ம மேனுவலா வந்து டிசேபிள் பண்ண மாதிரி அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா ஆப்ஷன்? இல்ல இல்ல இல்ல, எதுவும் பண்ண முடியாது. அது ஒரு ஃபீச்சர், அது உள்ளேயே இன்பில்டா இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். எப்படி சார் ஃபைண்ட் பண்றது? அது பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அதுல மேல மென்ஷன் பண்ணிருப்பாங்க டிவைஸ்ல. அப்படி இல்ல அப்படின்னா அந்த டிவைஸோட நீங்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் செக் பண்ணீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு சில டிவைசஸ்ல, ஒரு சில நெட்வொர்க் டிவைஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா அதுலயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஆட்டோ எம்டெக்ஸ் சப்போர்ட் இருந்துச்சுன்னா. அப்படி இல்ல அப்படின்னா அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா நம்ம கேபிள் கனெக்ட் பண்ண தான் தெரியும், கேபிள் கனெக்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சார் இன்னொரு டவுட், இப்போ நம்ம ஐஓன்னு ஒன்று இருக்குல்ல சார், இன்புட் அண்ட் அவுட்புட் ஐஓ கேபிள் கிரிம்ப் கண்ட்ரோலர்ஸ். அதுல வந்து T568A-Bன்னு இருக்கு சார். அதுலயுமே பி ஸ்டாண்டர்ட் தானே சார் ஃபாலோ பண்ணணும் நம்ம? ஆமா இல்ல அதுலயே மேக்ஸிமம் பி தான் ஃபாலோ பண்ணுவோம். அதான் ஸ்டாண்டர்ட் இது எல்லாமே, அந்த ஸ்டாண்டர்ட் பேஸ் பண்ணி தான் உள்ள வரும். ஓகே சார். இப்போ யாரோ ஆன்லைன்ல யாரோ டவுட் கேட்டிங்களே, என்னது ஆட்டோ எம்டிஎக்ஸா? திரும்பி சொல்லணுமா? சார் ஸ்ட்ரெயிட் கேபிளும் கிராஸ் கேபிளும் பத்தி ஒரு சொல்லுங்க சார். ஸ்ட்ரெயிட் கேபிள், கிராஸ் கேபிளா? ஆமாம், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்க ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லைப்பா, சின்னதுதான். இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னா கேபிள் வாங்கிட்டீங்க. ஓகே, அந்த கேபிளை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா ப்ராப்பரா கேபிளை பிசில கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ பிசில அந்த கேபிளை கனெக்ட் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படும்னா இந்த மாதிரி ஒரு கனெக்டர் ஒன்று தேவைப்படும். இந்த கனெக்டரோட நேம் தான் RJ45 ஜாக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த கனெக்டரோட நேம் தான் வந்து RJ45 ஜாக் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த RJ45 ஜாக்கை நீங்க கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கிரிம்பிங் டூல் ஒன்று தேவை. ஓகேவா? இந்த கிரிம்பிங் டூலை யூஸ் பண்ணி தான் இந்த RJ45 ஜாக்கை இந்த கேபிள் கூட நீங்க கனெக்டே பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம். அப்போ கனெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா டெக்னிக்கலா ஒன்றும் இல்லை, இந்த பிளாஸ்டிக்கை இந்த கேபிள் கூட கனெக்ட் பண்ண போறீங்க, அவ்வளவுதான் விஷயமே. இதை கொஞ்சம் டெக்னிக்கலா என்ன சொல்றாங்கன்னா கிரிம்பிங் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ கிரிம்பிங் மெத்தட் பண்ண போறீங்க அப்படின்னா அதுல ஒரு 2 டைப் இருக்கு. ஒன்னு ஸ்ட்ரெயிட் கேபிள், இன்னொன்னு கிராஸ் கேபிள்னு சொல்றாங்க. அப்போ ஸ்ட்ரெயிட் கேபிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பேஸ்ட் ஆன் தி கலர் கோட். இந்த கலர் கோடை பேஸ் பண்ணி தான் அது ஸ்ட்ரெயிட் கேபிளா கிராஸ் கேபிளா அப்படின்றது. இப்போ 2 ஸ்டாண்டர்ட் இருக்கு. T568A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. தென் T568B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. இப்போ ஒரு கேபிளுக்கு 2 எண்டு இருக்குல்ல, ஒரு எண்டுல நான் T568AB வச்சிருக்கேன், இன்னொரு எண்டுல T568A வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த கேபிளோட நேம் என்னன்னா கிராஸ் கேபிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஓகே சார். ஒரு எண்டுல T568B, இன்னொரு எண்டுல T568A வச்சிருக்கேன் அப்படின்னா இது கிராஸ் கேபிள். ஓகேவா? இதுவே ஒரு எண்டுல T568B வச்சிருக்கேன், இன்னொரு எண்ட்லயும் நான் T568B வச்சிருக்கேன் அப்படின்னா இது ஸ்ட்ரெயிட் கேபிள். சரிங்களா? அந்த கலர் கோடை பேஸ் பண்ணி தான். இதனாலதான் சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா 2 RJ45 அந்த 2 எண்டையுமே நீங்க பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கேபிள் அந்த கலர் கோடு சேமா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரெயிட் கேபிள், டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா கிராஸ் கேபிள். இந்த மாதிரி நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் ரியல் டைம். புரியுதாப்பா? ஓகே சார். நீங்க ஆஃப்லைன் மெம்பர்ஸ் புரியுதா? இது கிளியர்ல? எதுவும் டவுட் இல்லைல்ல? சார் எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க. யூடிபி கேபிள் டைப்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்னென்ன கண்டிப்பா டைப்ஸ் கண்டிப்பா. இருக்கு? இல்ல யூடிபி கேபிள்ல டைப்ஸ் இருக்கு, அது எல்லாமே ஸ்பீட் எல்லாமே இருக்கு. பட் ஆனா அது இந்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஓகே சார். சரிங்களா? இதுல வேண்டாம், இதுல ஆல்ரெடி நம்ம இந்த கேபிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம்ல, ஸோ அதனால நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே சார். பார்ப்போம். ஓகேவா? அந்த கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஓகே, அது எல்லாமே ஒரு கிளாஸ் நம்ம எடுத்தாவே பார்ப்போம். நான் இப்போ வேண்டாம், இப்போ நம்ம இவ்வளோ பார்த்துட்டோமா, திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி ரொம்ப ட்ரையா போகுது. அதனால சொல்றேன். சரிங்களா? இப்போதைக்கு இது போதும். ஓகே, நம்ம ஃபியூச்சர்ல நீங்க கேட்ட எல்லாத்துக்குமே ஆன்சர் போதும். பொறுமையா பார்ப்போம். ஓகே, then that's all. Thank you. Bye bye.